Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about complete problems based on what? Power. Okay. So power வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான டாபிக்கா இருந்தாலும் நிறைய varieties of problems இருக்கு. So don't underestimate the power topic. நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது 90% ஆஃப் த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ் தான். ஸோ எந்த கொஷினுமே விடாதீங்க, எல்லாமே வந்து give your full effort to try. ஓகே, நீங்கள் ஒரு தடவை எல்லா கொஷின்ஸுமே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணோன்னே உடனே வீடியோவில் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். தென் யூ see the solution. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, டேரெக்டாக சொல்யூஷன்ஸே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா you will get bored. போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ யூ won't get interest. ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை ஒரு 2 minutes டைம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். தென் யூ கேன் கோ வித் த சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே அப்பா, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். இஃப் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 60 i cap plus 15 j cap minus 3 k cap. Okay, velocity is given by 2 i cap minus 4 j cap plus 5 k cap. So force velocity கொடுத்துருக்கான். Then the instantaneous power என்ன அப்படின்றது தான் கொஷின். ஓகே, இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இப்போ என்ன அப்படின்னா தியரியில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு வந்து யூனிட் ஆஃப் பவரை வந்து நான் சொல்லலை. நம்ம இந்த வீடியோக்கான தியரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ அதில் என்ன அப்படின்னா பவர்ன்றது என்ன பார்த்தோம்னா ஒர்க் டன் பர் யூனிட் டைம் இல்லையா. ஒர்க் டன் வந்து எதில் மெஷர் பண்ணுவோன்னா ஜூல்ஸ், டைம் வந்து செகண்ட்ஸ். ஸோ 1 ஜூல் பை 1 செகண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா யூனிட் ஆஃப் பவர். அதை நம்ம என்ன சொல்லலாம்னா 1 வாட், WATT, 1 வாட் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடலாம். ஓகே ரைட். ஸோ யூனிட் ஆஃப் பவர் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், வாட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாக வந்து 1W அப்படின்னும் போடுவோம். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. தியரியில் நம்ம இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். யூ கேன் நோட் திஸ். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான், வெலாசிட்டி கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறான், இன்ஸ்டன்டேனியஸ் பவர். வாட் இஸ் த ஃபார்முலா டு ஸோ யூ கேன் ட்ரை திஸ் ப்ராப்ளம். பேசிக்கலி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டான், வெலாசிட்டி இஸ் தேர். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ன்றது என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இங்கே நடுவில் வந்து என்ன இருக்குது, டாட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டாட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ i cap terms மல்டிப்ளை பண்ணால் 120, j cap terms மல்டிப்ளை பண்ணால் -60 and this is -15. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 45 வாட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்க்கான ஆன்சரு. ஸோ அதுக்கப்புறம் கவனிங்க, அடுத்த கொஷின் பாருங்கள். பாடி ஆஃப் மாஸ் 1 kg, நல்லா கவனிங்க. பாடி ஆஃப் மாஸ் 1 kg begins to move under the action of a time dependent force. begins to move, நல்லா கவனிங்க. பிகின்ஸ் டு மூவ்னா என்ன அர்த்தம், அதை அன்லைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு அர்த்தம், கரெக்டாக. ஸோ பாடி ஆஃப் மாஸ் 1 kg பிகின்ஸ் டு மூவ் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2t i cap plus 3t square j cap. ஓகே, நியூட்டனில் கொடுத்துருக்கான். வேர் i cap and j cap ஆர் யூனிட் வெக்டர்ஸ் அலாங் xy அப்படின்னு கொடுத்துருக்கான். வேர் வாட் பவர் வில் பி டெவலப்டு பை த ஃபோர்ஸ் அட் த டைம் t. கொஷின் என்ன கேட்குறான்னா, what force is developed by the what power will be developed by the force at time t. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபோர்ஸுக்குமே நம்ம கரஸ்பாண்டிங் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸுக்கும் என்னால் என்ன டிஃபைன் பண்ண முடியும், பவர். ஸோ இப்போது பவர் டெவலப்டு பை ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸும் கொடுத்துட்டான். கொஷின் என்ன கேட்குறான், பவர் டெவலப்டு பை ஃபோர்ஸ் அட் அ கிவன் டைம் டி. அதாவது டைம் டி அட் அ கிவன் டைம் டின்னா அது என்ன கேட்க வரான், 2 டைப் ஆஃப் பவர் இருக்குது. ஆவரேஜ் பவர் கேட்க வரானா இன்ஸ்டன்டேனியஸ் பவரா, இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கேட்க வரான். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது. ஸோ ஒரு பாடி ஆஃப் மாஸ் 1 kg, இதுதான் நம்ம மாஸ் எம்ன்னு எடுத்துக்கலாம். இது மேலே என்னது, ஃபோர்ஸ் எஃப் ஆக்ட் ஆகுது. ஸோ மாஸ் ஆஃப் த பாடி இஸ் 1 kg, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் இஸ் 2t i cap plus 3t square j cap. நான் ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், மாஸ் எம், சம் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங். இப்போ என்ன கேட்குறான், பவர் அட் டைம் டீன்னு கேட்குறான், விச் இஸ் நத்திங் பட் வாட், இன்ஸ்டன்டேனியஸ் பவர். So what is the velocity of the object? Initial begins to move கொடுத்துருக்கனால initial velocity, u vector நான் என்ன எடுத்திருக்கேன், 0 அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஓகே ரைட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் எம் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நம்மளுக்கு என்ன தெரியும், நியூட்டன் செகண்ட் லா படி F is equal to ma தெரியுமா. ஸோ F is equal to ma. ஸோ F வந்து this is the force equal to mass in, ஏன்னா இந்த மாஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ F is equal to ma போட்டுறேன்.
ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும், ஏன்றது என்னது, ஏ வெக்டார் இஸ் நத்திங் பட் இப்போ எம்ஐ கீழே கொண்டு வந்துடுறப்பா, எம்ஐ கீழே கொண்டு வந்தால் எனக்கு என்ன வரும், எஃப் வெக்டார் பை எம்னு வருமா, எஃப் வெக்டார் பை எம், ஏ வெக்டார் இஸ் நத்திங் பட் டிவி பை டிடி. ஸோ திஸ் இஸ் மை எஃப் வெக்டார் டிவைடட் பை எம். ஸோ டிடி அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஐம் கெட்டிங். கரெக்டாக இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இருக்குது, ஏ எம்ஐ கீழே கொண்டு வந்துட்டு ஏ வெக்டாரை டிவி வெக்டார் பை டிடின்னு போடலாம். டிடி அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா ஐ வில் கெட் திஸ் டேர்ம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிடியை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எஸ், டிடியை உள்ளே மல்டிப்ளை பண்ணியாச்சா. இப்போ அடுத்து ஐ எம் கெட்டிங் திஸ் ஸ்டெப். அடுத்து நான் என்ன பண்ணணும்னா, ரெண்டு பக்கம் இன்டெகிரேஷன் பண்ணணும். சரி, அதாவது நம்ம எந்த ஏம் பார்த்து போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கேட்குறான். இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட ஃபார்முலா என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி. நம்மளுக்கு ஃபோர்ஸ் தெரியும், ஆனால் அதால் ஏற்படக்கூடிய வெலாசிட்டி பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ டிடியை உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம், ரெண்டு பக்கம் இன்டெகிரேஷன். இங்கே வந்து டிடி இருக்குது, டைம் டிடி இருக்கிறனால டைமோட லிமிட்ஸ் போடுறேன் 0 to t. இனிஷியலாக டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ வாட் இஸ் த வெலாசிட்டி, டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ லோயர் லிமிட்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே டைம் t ஈக்குவல் டு 0 எடுத்திருக்கேன். ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி t டைம் அப்போ இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து v வெக்டார். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பேசிக்காக நான் இன்டெகிரேஷன் பண்ணேன்னா டிவி வெக்டார் இன்டெகிரேஷன் பண்ணால் எனக்கு என்ன வரும், v வெக்டார் மைனஸ் u வெக்டார் அப்படின்னு சொல்லி வரும். இதை இன்டெகிரேஷன் பண்ணி லிமிட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா v வெக்டார் மைனஸ் u வெக்டார். இந்த இன்டெகிரேஷனை உள்ளே கொண்டு போகிறேன், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். ஸோ இந்த இன்டெகிரேஷன் உள்ளே மல்டிப்ளை ஆச்சுன்னா I will get this one. இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, ஸோ இன்டெகிரேஷனை விட்டு கான்ஸ்டன்ட்லாம் வெளில வந்துடும். 2i கேப்ன்றது கான்ஸ்டன்ட், 3j கேப்ன்றது கான்ஸ்டன்ட், மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே இன்டெகிரேஷன் ஆகும். ஸோ t dt இன்டெகிரேஷன் பண்ணால் t ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன் 0 to t. ஸோ t ஸ்கொயர் இருக்குது, ஸோ t பவர் 3 by 3. ஸோ இன்டெகிரேஷன் பண்ணிவிட்டு லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ 0 to t, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால், ஸோ இந்த 2 இந்த 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், இந்த 3 இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா t ஸ்கொயர் மைனஸ் 0ன்னு வரும். t ஸ்கொயர் மைனஸ் 0 ஐ ஹவ் ரிட்டன் அஸ் t ஸ்கொயர். ஸோ t பவர் 3 j கேப். கரெக்டாக. ஸோ இப்போ பேசிக்காக என்னென்னா, வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது, வெலாசிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் கண்டுபிடிக்க ஃபோர்ஸ் வேணும், வெலாசிட்டி வேணும். ஃபோர்ஸ் எனக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டான், வெலாசிட்டியை இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபோர்ஸு டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி ஐ கேப் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2t பவர் 3ன்னு வரும். ஜே கேப் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3t பவர் 5ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் வந்து நீட் 2016 கேட்டிருக்கான். ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு, நம்மளுக்கு ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டு. கரெக்டாக. இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நீங்கள் ஏற்கனவே படித்த ஒரு தியரி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின், தட் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ லெட்ஸ் see the problem. என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், பாடி ஆஃப் மாஸ் m is thrown at an angle theta to the horizontal. ஸோ ஒரு மாஸ் m வந்து ஹாரிசான்டலுக்கு theta மேக் பண்ணி த்ரோ பண்ணுறான்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் வித் இனிஷியல் வெலாசிட்டி u. ஃபைண்ட் த மீன் பவர் டெவலப்டு பை த கிராவிட்டி. அதாவது அந்த பாலை நீங்கள் தூக்கி போடுறீங்களே, போட்டதுக்கப்புறம் என்ன ஃபோர்ஸ் மட்டும் அந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மாஸ் எம்மை த்ரோ பண்ணுறேன், இதுதான் நம்மளோட மாஸ் எம், டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ த்ரோ பண்ணுறேன் வித் இனிஷியல் வெலாசிட்டி u வெக்டார். ஸோ எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு, ஹாரிசான்டலோட தீட்டா ஆங்கிள். ஸோ இந்த பாலை நான் தூக்கி போட்டோன்னே டவுன்வேர்டு பார்த்து எப்போவுமே என்ன ஆக்ட் ஆகிட்ருக்கும், ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்ருக்கும். கரெக்டாக, ரைட். ஸோ ஃபைண்ட் த மீன் பவர் டெவலப்டு பை த கிராவிட்டி. கிராவிட்டின்றது நத்திங் பட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தான் சொல்கிறான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸுக்கு தான் பவரை சொல்ல முடியும். ஸோ ஃபைண்ட் த மீன் பவர் டெவலப்ட் பை த கிராவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. டெவலப்டு பை கிராவிட்டி மீன்ஸ் நத்திங் பட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஓவர் அ ஹோல் டைம் ஆஃப் மோஷன் ஆஃப் த பாடி, அந்த பாடி என்டையர் மோஷனில் இருக்குது இல்லையா. ஸோ என்டையர் மோஷன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே வர வரைக்கும் இருக்கிறது தான் என்டையர் மோஷன். இந்த என்டையர் மோஷனில் வாட் இஸ் த பவர் டெவலப்டு பை கிராவிட்டி அப்படின்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg கேட்குறான். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான், அண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் பவர் ஆஃப் த கிராவிட்டி ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். அதாவது ரெண்டு கொஸ்டின் நீங்கள் கேட்குறான்ப்பா. ஒன்று வந்து என்னது, ஒன்று வந்து மீன் பவர் பிட்வீன் த என்டையர் மோஷன், டைம் t ஈக்குவல் டு 0க்கும் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், கேபிட்டல் T.
2u sin theta by g கரெக்டாக இல்லையா t equal to 2u sin theta by g ஸோ இந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் பவர் தட் இஸ் மீன் பவர் கேட்குறான் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் டியூ டு எம்ஜி என்னன்னு கேட்குறான் ஸோ இங்கே வெறும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது ஆப்ஜெக்டை நான் த்ரோ பண்ணோன்னா ஒரே ஒரு ஃபோர்ஸ் விச் இஸ் நத்திங் பட் எம்ஜி அதோட இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கேட்குறான் அதுக்கப்புறம் ஆவரேஜ் பவர் கேட்குறான் ஓவர் அ டைம் ஆஃப் வாட் 0 to capital T which is nothing but time of flight. கொஷின் புரியுதா? எஸ் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். சரி நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஜெக்டைல் மோஷனில் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் தெரியாதுன்னா நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணிங்கன்னா மோஷன் இன் பிளேனில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் யூ வில் see the projectile motion. ஓகே ஸோ அதை போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சரி இப்போ வெலாசிட்டி இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன விஷயம் தேவை? ரெண்டு விஷயம் தேவை. இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கண்டுபிடிக்க ஃபோர்ஸ் தேவை, அப்புறம் என்னது velocity at any time. ஸோ ஃபோர்ஸ் at any time velocity at any time கிடைச்சா தான் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் தெரியும். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஹியர்? What is the force that is continuously acting on this mass m? So force is nothing but what? எப்பவுமே downward பார்த்துருக்கனால minus g j cap minus g minus mg j cap. J cap na என்னது? Minus j cap na downward direction. So minus mg j cap. So this is a force. So instantaneous power கண்டுபிடிக்கிறது force எனக்கு தெரிஞ்சிடுச்சு gravitational force. But what about the v vector? That is weight. Weight தான் act ஆகும் mg. ஸோ வெலாசிட்டி என்னன்னு தெரியணும். ஸோ அந்த வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ப்ரொஜெக்டைல் மோஷனில் படிச்சிருப்பீங்க. வெலாசிட்டி அட் எனி டைம் இஸ் given by this formula vx I cap plus vy j cap. இங்கே vx is given by this formula vx is equal to ux plus axt. vy இந்த vy is given by uy plus ayt. ஸோ டேரெக்டாக நான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு ax வந்து என்னது 0, ay ஓட வேல்யூ வந்து மைனஸ் g. ஓகே ux ஓட வேல்யூ வந்து u cos theta, uy ஓட வேல்யூ வந்து u sin theta, ay ஓட வேல்யூ மைனஸ் g. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ vx vy ஓட வேல்யூ இது தான். டேரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ vx and vy டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் this is the velocity at any time t. So this is the force at any time t, this is velocity at any time t. ஸோ ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் கிடச்சிரும். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜே கேப். ஸோ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஜே கேப் டேர்ம்ஸ் தான் என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். ஐ கேப் டேர்ம்ஸுக்கு வேலை இல்லை, ஏன்னா இங்கே ஐ கேப் இல்லை. ஸோ டாட் ப்ராடக்ட் இங்கே நடுவில் டாட் ப்ராடக்ட் இருக்குது கரெக்டாக. இதுக்கும் டாட் ப்ராடக்ட் இருக்குது நடுவில். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஐ கேப் ஜே கேப் பண்ணிங்கன்னா 0. ஸோ ஜே கேப் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் ஜே கேப் டேர்ம்ஸ் மட்டும் மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் எம்ஜி யூ சைன் டீட்டா மைனஸ் ஜிடி அப்படின்னு வருது. ஸோ திஸ் இஸ் வாட் இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஓகேவா? ரைட். இப்போ வந்து ஆவரேஜ் பவர் தட் இஸ் மீன் பவர் ஓவர் த என்டையர் மோஷன் அப்படின்னு கேட்குறான். ஓகே திஸ் இஸ் அன் ஆவரேஜ் பவர். இப்போ நம்மளுக்கு இந்த ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டர் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஆல்ரெடி இதை நம்ம படிச்சும் இருக்கிறோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நான் த்ரோ பண்ணும்போது இனிஷியலாக யூ வெக்டார் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ அதோட மேக்னிடியூடை நான் என்னென்னு கூப்பிடலாம்? நான் த்ரோ பண்ணும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இனிஷியல் வெலாசிட்டி, அதோட மேக்னிடியூடை யூன்னு கூப்பிடலாமா? இப்போ இப்படி போயிட்டு திரும்ப இங்கே வரும்போது இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்கும் கரெக்டாக, இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஆனால் இதோட மேக்னிடியூடை எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, இங்கே விழுது இல்லையா, இப்படி போயிட்டு திரும்ப கேபிட்டல் டைம் t ஈக்குவல் டு டைம் ஆஃப் ஃப்ளைட் t ஈக்குவல் டு கேபிட்டல் T. விழும்போது திரும்ப ஸ்பீடு என்னவாக இருக்குன்னா u தான் இருக்கும். ஸ்பீடுன்றது என்னது? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. இந்த பாயிண்ட்டை கவனிங்க. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி திரும்ப யூன்னு தான் இருக்கும். ஸோ இனிஷியலாக கிளம்பும் போது என்ன ஸ்பீடு இருந்துச்சோ விழும்போதும் அதே ஸ்பீடு தான் இருக்கும். இப்போ வெலாசிட்டியோட டைரக்ஷன் வேறு. வெலாசிட்டி இப்படி விழுது. இப்போ ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்குது, பட் முடியும் போது இப்படி முடியுது. பட் த ஸ்பீட் ஆர் சேம், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ரைட்டா? ஸோ இந்த ஃபேக்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, இப்போ நம்ம ஆவரேஜ் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவரேஜ் பவர்ன்றது என்னது? டோட்டல் ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஸோ டீன்ற கேபிட்டல் T 0 டு கேபிட்டல் T. ஸோ டோட்டல் டைம் வந்து என்னது? கேபிட்டல் T. அந்த டைமில் எம்ஜின்றது என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் பை எம்ஜி டிவைடட் பை கேபிட்டல் T போட்டிருக்கேன். அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம் நம்மளுக்கு என்ன தெரியும்? WETன்னு போட்டிருக்கேன். ஒர்க் எனர்ஜி தியரம். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் m. Force acting on the mass m is equal to change in kinetic energy. ஸோ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது?
half mv square, right? vன்றது என்னது அங்கே ஸ்பீடு. ஸோ இனிஷியலாகவும் ஃபைனலாகவும் நம்மளுக்கு ஸ்பீடு என்னது? இனிஷியலாக என்ன ஸ்பீட் இருக்கோ அதுதான் என்னது? ஃபைனல் ஸ்பீடு. இனிஷியல் ஸ்பீட் அண்ட் ஃபைனல் ஸ்பீட் ஆர் சேம். ஸோ நம்ம இதிலேருந்து என்ன சொல்லலாம்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் 0 பிட்வீன் t = 0 and t = T. அதாவது ஒர்க் எனர்ஜி தியரம் படி இது ஸ்டாண்டர்டான ரிசல்ட்டு. ஃபோர்ஸஸ் ஆக்டிங் வந்து mg மட்டும் which is equal to change in kinetic energy. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஆரம்பிக்கும் போதும் முடியும் போது ஸ்பீடு சேம். ஸ்பீடு சேம்னா கைனடிக் எனர்ஜி சேம் தானே? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கைனடிக் எனர்ஜி? half mv². ஸோ v வந்து ரெண்டு கேஸ்லையுமே சேம் தான், இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஸ்பீட் ஸ்கொயர் தானே கைனடிக் எனர்ஜி. ஸோ அது 0. ஸோ பேசிக்காக என்னென்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் திஸ் இஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, திஸ் இஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னது? 0. ஸோ 0 by capital T. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் பவர் ஓவர் த என்டையர் மோஷன்? நம்மளுக்கு 0ன்னு வருது. இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? மீன் பவர் டெலிவர்ட் பை வெயிட், அதாவது mg ஓவர் என்டையர் ப்ரொஜெக்டைல் மோஷன் 0 to capital T is 0. ஓகேவாப்பா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளமும் நம்ம போகலாம். இப்போ ஓகே குட். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். See, a man has a constant speed, a train has a constant speed of 40 meters per second. ஓகே, என்ன கொடுத்துருக்கான்? ஒரு ட்ரெயின் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 40 meters per second இருக்கும் ஆனால் லெவல் ரோடு. ஸோ ஒரு லெவல் ரோடில் ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போய்ட்டுருக்கான்? 40 meters per second ஆனால் லெவல் ரோடு அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் 3 × 10⁴ Newton. ஃபைண்ட் த பவர் ஆஃப் இன்ஜின் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ கவனிங்க, இதுதான் நம்மளோட லெவல் ரோடு. ஓகே, இந்த லெவல் ரோட்டில் வந்து ட்ரெயின் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போய்ட்டுருக்கு? 40 meters per second அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ட்ரெயின் வந்து இப்படி போயிட்டுருக்கு, கரெக்டாக? ட்ரெயின் இப்படி போயிட்டுருக்கு, பட் அகெயின்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதாவது மோஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன இருக்குது? ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அதோட வேல்யூவும் கொடுத்துருக்கான். எவ்வளோ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸு? 3 × 10⁴ Newton. ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, வாட் இஸ் த பவர் ஆஃப் த இன்ஜின் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ட்ரெயின் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்குது. நல்லா கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகணுன்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும்? ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், தட் இஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகணுன்னா அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். அதாவது ட்ரெயின் வந்து மேட் ஆஃப் இன்ஜின், கரெக்டாக? ட்ரெயினுக்குள்ளே இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜின் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ்டு பை இன்ஜின் ஆஃப் த ட்ரெயின் என்ன அப்படின்னா எஃபெக்டர். ஸோ இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் ட்ரெயின் வந்து இப்படி போகுது. ஸோ ட்ரெயினோட இன்ஜின் வந்து இட்ஸ் கிரியேட்டிங் அ ஃபோர்ஸ் இன் திஸ் டைரெக்ஷன், பட் அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன இருக்குது? ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது அப்படின்னா நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் இன்ஜினுக்கும் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸோட வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜினும் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் தான் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போக முடியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே க்ளூ. இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா பவர் ஆஃப் இன்ஜின் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ பவர் ஆஃப் இன்ஜின்னா டியூ டு யாரோட ஃபோர்ஸு? பவர்ன்ற டேர்ம் வந்து டிஃபைன் ஃபார் அ ஃபோர்ஸ், கரெக்ட்? இங்கே யாரோட ஃபோர்ஸ்? பவர் ஆஃப் அ இன்ஜின் கேட்குறான். இன்ஜினுக்குன்னு என்ன இருக்குது? நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜினோட ஃபோர்ஸு டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெலாசிட்டி, கரெக்டாக இல்லையா? ஸோ இன்ஜினோட ஃபோர்ஸு இப்போ இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின், தட் வில் கிவ் யூ த இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. ஸோ நம்மளுக்கு வந்து F.V. ஸோ FV cos θ எழுதலாமா? இப்போ என்னென்னா ஸ்பீடு, தட் இஸ் வெலாசிட்டியோட டைரக்ஷனும் ஃபோர்ஸோட இன்ஜினோட ஜென்ரேட் பண்ண ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இது சேம். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தம்? 0. ஸோ வாட் இஸ் cos 0? 1 நம்மளுக்கு. ஸோ 3 × 10⁴ × 40. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 × 10⁴ வரும். ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதுனா என்ன வரும்? 1.2 × 10⁶ வாட். 1.2 × 10⁶ வாட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். புரியுதா? எஸ். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வி வில் சி another இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஓகே, இதையே வந்து நீங்கள் ஸ்க்ரீனை இதே ரிலேட்டட் மாடல், எக்ஸாக்டாக இதே ரிலேட்டட் மாடல், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நீங்கள் ஏற்கனவே படித்த இந்த லாஸ் ஆஃப் மோஷன் டெக்னிக்ஸ்லாம் வச்சு இதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கிவ் அ ட்ரை. இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ட்ரெயின் ஆஃப் மாஸ் 2 × 10⁵ kg. ஸோ ஒரு ட்ரெயினோட மாஸ் வந்து என்ன இருக்கான்?
2 into 10 power of 5 kg as a constant speed of 20 meters per second up the hill அப்படின்னு கொடுத்துருக்கானா up the hill அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஹில் மேலே ஒரு ட்ரெயின் ஏறிட்டு இருக்கான் ஓகே ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேலே ஏறினா எப்படி ஏறும் அது மாதிரி இந்த ட்ரெயின் வந்து இன்க்ளைன் பிளேனில் ஏறிட்டு இருக்குது தான் ஹில்லுன்னு சொல்கிறான் ஓகே அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா அதாவது தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1/50 கரெக்டாக தீட்டாவோட வேல்யூ எவ்வளோவா சைன் இன்வர்ஸ் 1/50 அப்போ சைன் தீட்டா என்னவாக இருக்கும் 1/50 இது மேத்தமெட்டிக்ஸில் வந்திருக்கும்ல தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1/50னா sin theta will be equal to sin இந்த சைடு கொண்டு வாங்க sin இன்சைடு கொண்டு வந்தீங்கன்னா sin theta ஆகிடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸோ sin theta is equal to 1/50 to the horizontal so it is making an angle of theta with the horizontal when the train is working at 8 into 10 power of 5 watt find the resistance to the motion of the train take G ஓட வேல்யூ வந்து 9.8ன்னு எடுத்துக்க சொல்லலாம் 1 second I will repeat this question பா பட் நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணுங்கள் see mass of a train கொடுத்துட்டான் அந்த train வந்து constant speed up the hill போயிட்டுருக்கு okay so you need to imagine a mass is going up the hill at a constant speed 20 meters per second power of the engine கொடுத்துட்டான் 8 into 10 power of 5 angle inclined sin thetaவையும் கொடுத்துட்டான் find the resistance of the motion of the train அப்படின்னு சொல்கிறான் find the resistance to the motion of the train ரைட்டா ஓகே ஸோ என்னென்னன்றதை பார்க்கலாம் இப்போ கவனிங்க இப்போ இதுதான் நம்மளோட ட்ரெயின்னு எடுத்துக்கலாம் ஓகே ட்ரெயின் ஆஃப் மாஸ் வந்து எம் இந்த ட்ரெயின் வந்து அட் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா அதாவது சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் 1/15 கொடுத்தா இதை நம்ம எப்படி எழுதலாம் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/15 எழுதலாமா எஸ் ஸோ இப்போ என்னென்னா ட்ரெயின் மேலே பார்த்து ஏறப்போகுது ஓகே அப்போ இன்ஜின் ட்ரெயினுக்குன்னு என்ன இருக்குது ஒரு இன்ஜின் இருக்குது அந்த இன்ஜின் ஜென்ரேட் பண்ணுற ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருந்து இருக்கணும் ஸோ ட்ரெயின் மேலே போகணுன்னா இன்ஜின் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸை கொடுத்துருக்கணும் மேலே பார்த்து ஃபோர்ஸை கொடுத்துருக்கோம் ஸோ இன்ஜின் ஜென்ரேட் பண்ண ஃபோர்ஸ் வந்து மேலே பார்த்துருக்கு புரியுதா அதுக்கப்புறம் என்னென்னா மற்றபடி அதர் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குல்ல எம்ஜி இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இப்போ நல்லா கவனிங்க ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ ஒரு மாஸ் மேலே பார்த்து போகும்போது என்ன இருக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ நம்மளுக்கு வந்து எம்ஜின்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறான் லைக் ஃப்ரிக்ஷன் ஏதோ ஒரு ட்ராக் ஃபோர்ஸ் இஸ் தேர் ஸோ எம்ஜி இருக்குது அப்புறம் என்னது another force of friction is also there லைக் அதுதான் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸுன்றான் இந்த ஆர் தான் என்னென்னு கேட்குறான் புரியுதா வாட் இஸ் திஸ் ஆர் வேல்யூ தான் என்னென்னு கேட்குறான் டவுன்வர்டு பார்த்து பிடிச்சி இழுக்கிறது சரி எம்ஜி இருக்கா ஸோ எம்ஜியை நம்ம எத்தனை காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணலாம் perpendicular component to the plane and parallel component to the plane இது என்னது இது mg sin theta இது என்னது நம்மளுக்கு mg cos theta கரெக்டாக இல்லையா இது நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்கள்ல laws of motion inclined planeல எஸ் டவுன்வர்டு பார்த்து mg இது mg cos theta இது mg sin theta இப்போது once again the concept going to be remaining the same idea ஸோ ஒரு ட்ரெயின் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு ட்ரெயினோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுது அப்படின்னா இதுக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும் நெட் ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 0 அதாவது என்னென்னா மேலே பார்த்து யார் புல் பண்ணுறா இன்ஜின் வித் ஃபோர்ஸ் ஆஃப் எஃப் பட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது எம்ஜி சைன் தீட்டாவும் அந்த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸும் இருக்குது கரெக்டாக எஸ் ஓகே ஸோ இப்போ என்ன நம்ம சொல்லலாம்னா ஃபார் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் நெட் ஃபோர்ஸ் அதாவது அப்போர்டு பார்த்துருக்கக்கூடிய force generated by the engine should be equal to the mg sin theta gravitationally the resistive force maybe it might be due to many reasons okay so friction நம்ம எடுத்துக்கலாம் resistive force so இப்போ அந்த resistive force தான் என்னன்னு கேட்குறான் இப்போ என்னென்னா பவர் ஆஃப் இன்ஜின் கொடுத்துட்டான் அப்போ இன்ஜினோட பவர் கொடுத்துருக்கானோ ஸோ அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கன்னு பாருங்கள் இப்போ இதுதான் பவர் ஆஃப் இன்ஜின் வைங்க ஓகே பவர் ஆஃப் இன்ஜின் இஸ் நத்திங் பட் வாட் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜின் இன்டு வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின் கரெக்டாக இல்லையா power of engine is equal to force of engine dot product of velocity so force of engine velocity same direction la iruka appo na enna use pannalam theta 0 cos theta should be equal to 1 adukapra idhula ndu neenga enna sollalam power is equal to f into v so power question la kuduthirukala 8 into 10 power 5 watt so power வந்து 8 into 10 power 5 watt and f into v v ன்றது என்னது ஸ்பீடு மேலே பார்த்து 20 ஸோ இதுலேருந்து அதாவது இதுலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியுது
இன்ஜின் ஜென்ரேட் பண்ண ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இன்ஜின் எவ்வளோ ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணுதுன்னு பாருங்கள். 4 × 10⁴ நியூட்டன். எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் பாருங்கள். புரியுதா? அவ்வளோ நியூட்டன் ஜென்ரேட் பண்ணுது. ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து என்னன்னு தெரியும், r + mg sin θ. ஃபோர்ஸ் வந்து r + mg sin θன்னு தெரியும். ஸோ இதில் வந்து sin θ mgயோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் அந்த சைடு கொண்டு போங்க. sin θோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ r = 4 × 10⁴ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 800 நியூட்டன். புரியுதா? இப்போ ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஹவு மச் வாட்டர் அ பம்ப் ஆஃப் 2k வாட் கேன் ரைஸ் இன் 1 minute to a height of 10 meters, acceleration due to gravity 10ன்னு எடுத்துக்க சொல்கிறான். அதாவது how much water a pump of 2kW, அதாவது 2000 வாட். அதாவது பம்புக்கு வந்து வாட்டர் பம்ப் இருக்கான்ப்பா, அதோட பவர் வந்து என்னென்னா 2 kW கேன் ரைஸ் இன் 1 minute. ஸோ 1 minute எவ்வளோ தண்ணியை அந்த பம்பால் மேலே தூக்க முடியும், ஃபார் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர்னு கேட்குறோம். அதாவது ஹவு மச் வாட்டர், ஹவு மச் மீன்ஸ் வாட், மாஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஹவு மச் மாஸ் ஆஃப் வாட்டர் அந்த பம்பால் 1 minute 10 மீட்டர்ஸ்க்கு கொண்டு போக முடியும். கொஷின் புரியுதா? 1 minute அந்த வாட்டர் பம்போட 2 kW எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தட் இஸ் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் மாஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹவு மச்சுன்னு கேட்டிருக்கான், விச் இஸ் நத்திங் பட் மாஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 minute 10 meters ஹைட்டுக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் வாட்டரை கொண்டு போக முடியும் அப்படின்றதான் இங்கே நம்மளுக்கு கொஷின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை ட்ரை கொடுங்க. தென் we can also discuss. ரைட்டா? ஓகே, குட். ஸோ கவனிங்கப்பா, இது வந்து ஒரு வாட்டர் பைப். ஓகே, வேர்ட்டிக்கலாக இருக்குது வாட்டர் பைப். 2 வாட்டர் பைப் காமிச்சிருக்கேன். ஸோ எவ்ரிவேர் வாட்டர் இஸ் தேர். இப்போ நம்ம வந்து வாட்டர் பைப்புன்றது ஒரு கண்டினியூஸ், இந்த பைப்பு ஃபுல்லாக வாட்டர் தான். ஓகே, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டையர் வாட்டரை எடுத்துக்கக்கூடாது. ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் மாஸ் நம்ம ஆஃப் வாட்டராக எடுத்துக்கணும். ஓகே, புரியுதா? இந்த என்டையர் வாட்டர் பைப்பில் m அமௌண்ட் ஆஃப் மாஸை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டர் என்ன ஆகுதுன்னா 1 minute இங்கேருந்து என்ன ஆகிடுது, என்னப்பா ஆகுது, see m மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து 1 minute கீழேருந்து என்ன ஆகிடுது, மேலே போயிடுது. எவ்வளோ? 10 மீட்டருக்கு. புரியுதா? இதான் நம்மளோட கொஷின்னு. இப்போ அந்த m என்னன்னு தான் கேட்குறான். பட் ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் they are asking. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாஸ் ஆஃப் வாட்டர் மேலே நம்ம வந்து என்டையர் செக்மெண்ட் ஆஃப் வாட்டர் எடுக்காமல் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் வாட்டர் which has been raised to 10 meters height in 1 minute மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கோம், which is m. இது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகும்? டவுன்வர்டு பார்த்து mg, மேலே பார்த்து என்ன இருக்குது, பம்ப் என்ன பண்ணும், வாட்டரோட பம்ப்பு, பம்ப் will give the force in the upward direction. ஸோ பம்போட ஃபோர்ஸ் வந்து மேலே பார்த்துருக்கோம். கரெக்டாக இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இனிஷியலாக டைம் t = 0 அப்போ இப்படி இருக்குன்னா, டைம் t = 60 seconds அப்போ அது எவ்வளோ ஹைட்டு மேலே போயிருக்கணும்? இந்த m அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஹாஸ் பீன் ரேஸ்ட் டு 10 meters in 60 seconds. இந்த m தான் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். கொஷின் புரியுதா? ரைட். ஸோ பம்ப் ஆஃப் பவர் ஆஃப் பம்பையும் கொடுத்துட்டான். பவர் ஆஃப் பம்ப் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் 2 × 10⁻³ வாட். ஓகே, ஸோ ஒரு பம்போட பவரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? பவர் ஆஃப் பம்ப் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் எஃப். ஃபோர்ஸ் எஃப்ன்றது யாரால் க்ரியேட் ஆச்சு? டியூ டு பம்பால் க்ரியேட் ஆச்சு. பம்ப் ஹவ் கிரியேட்டட் திஸ் ஃபோர்ஸ். கரெக்டாக வாட்டர் பம்ப் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பவர் ஆஃப் பம்ப் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆஃப் பம்ப் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ பேசிக்காக என்னென்னா, ஐ ஹவ் யூஸ் த ஆவரேஜ் பவர் ஃபார்முலா இயர். ரைட்டாக, ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இன்னும் சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா, சரி, நம்ம கீழேருந்து தண்ணியை கொண்டு போகிறோம். ஓகே, கீழேருந்து மேலே சம் ஹைட்டு கொண்டு போகிறோம். இந்த இடத்துல நான் ஒர்க் எனர்ஜி தியரமாக அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது? சம்மேஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் திஸ் மாஸ் ஆஃப் பம்ப், தட் இஸ் டவுன்வர்ட் பார்த்து mg, மேலே பார்த்து f, திஸ் ஷுட் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இப்போ இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து சொல்லப்படாத விதி என்ன அப்படின்னா, தட் இஸ் ரூல் என்ன அப்படின்னா, கீழேருந்து மேலே கொண்டு போகிறான்னா சம் ஹைட்டுக்கு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், அது சொல்ல மாட்டாங்க கொஸ்டினில், நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். கீழே வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்த வாட்டரை நம்ம திரும்ப மேலே ஹைட்டு கொண்டு போனதுக்கப்புறமும் அது என்ன இருக்குது,
ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். கீழே இந்த பென் இருக்குதுன்னு வைங்க, இந்த பென் வந்து கீழே ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ 10 மீட்டர்ஸ் ஹைட்டு கொண்டு போயிட்டு நான் மேலே வச்சுட்டோம், மேலே கொண்டு போய் ரெஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன், அது மாதிரி புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் இனிஷியல் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கிடையாது. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆர் சேம். தட் இஸ் ஸ்பீட் வந்து ரெண்டு பேருக்குமே 0 தான். ஸோ வாட் இஸ் த இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு 0. ரெஸ்ட்டில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். வாட்டர் வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருந்து 10 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு போய் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இப்போ நான் என்ன சொல்லலாம், ஒர்க் டன் பை mg இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப், இப்படி சொல்லலாமா, ஒர்க் டன் பை பம்ப் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஒர்க் டன் பை mg. இது வந்து சொல்லப்படாத ஒரு அசம்ஷன் இது. ஓகே, அதுக்கப்புறம் WmGன்றது என்னது, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதை நான் எப்படி எழுதலாம், மைனஸ் டெல்லின்னு எழுதலாமா, மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ, கீழே இருந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டர் மேலே போச்சுன்னா அது என்னது, mgh. கரெக்டாக இல்லையா? இனிஷியலி பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 நான் எடுத்துக்கிறேன். அதாவது திஸ் இஸ் மை ரெஃபரன்ஸ் லைன், இது ரெஃபரன்ஸ் லைன். இங்கேருந்து எவ்வளோ ஹைட்டு கொண்டு போயிருக்கோம், h ஹைட். ஸோ இனிஷியலி பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, ஃபைனலாக mgh. ரைட்டா? ஸோ ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் F is equal to plus mgh. புரியுதாப்பா? இப்போ நம்ம பேசிக்காக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒர்க் டன் பை பம்போட ஃபோர்ஸோட ஒர்க் டன்னை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பவர் ஆஃப் பம்ப் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் ஆஃப் பம்ப் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் ஆஃப் பம்ப் என்னது, mgh டிவைடட் பை t. ஸோ எனக்கு பேசிக்காக m தான் வேணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பவர் ஆஃப் பம்ப் இன்டூ 60 செகண்ட்ஸ் 9.8 10ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கான். ஹைட்டு டேக்கன் எவ்வளோ ஹைட்டு கொண்டு போயிருக்கோம் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், மாஸ் ஆஃப் வாட்டர் ரைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1200 kg. 1200 kgன்னு வந்திருக்கு. இப்போ ஆனால் ஆப்ஷன்ஸை போய் பாருங்கள், 1200 kgயில் எதுவும் இருக்கான்னு, எல்லாமே லிட்டர்ஸில் கொடுத்துருக்கான். எல்லாமே இதில் கொடுத்துருக்கான், லிட்டர்ஸில் கொடுத்துருக்கான். பேசிக்காக இந்த கேஜியை நம்ம ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து மாஸ் கண்டுபிடிச்சோம். பட் இதுக்கு ஈக்குவலண்ட்டான வால்யூம், தட் இஸ் இன் லிட்டர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, 1200 kgயோட ஈக்குவலண்ட்டான வால்யூம் என்னது, தட் இஸ் லிட்டர்ஸில் சொல்லணும். என்ன வரும் நம்மளுக்கு என்ன ஃபேக்ட் தெரியணும் அப்படின்னா, 1 kg ஆஃப் வாட்டர், ஒரு 1 kg ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ வால்யூம் இருக்கும், 1 லிட்டர் ஆஃப் வால்யூம் இட் வில் டேக். இப்போ 1200 kg ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னா அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வால்யூம் எடுத்துக்கும், 1200 லிட்டர்ஸ் ஆஃப் வால்யூம் எடுத்துக்கும். ஓகே, 1 kg ஆஃப் வாட்டர் வில் ஆக்குபை 1 லிட்டர் ஆஃப் வால்யூம், ரைட்? ஸோ 1200 kg ஆஃப் வாட்டர் வில் ஆக்குபை 1200 லிட்டர்ஸ். ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், 1200 kg வில் ஆக்குபை ஹவு மச் லிட்டர்ஸ், 1200 லிட்டர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட், ஆப்ஷன் பி கரெக்டு. பட் ஆனால் இதுக்கு யாருக்காவது ப்ரூஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஹியர் இஸ் த ப்ரூஃப் ஃபார் யூ, ஐ ஹவ் கிவன் இயர். ஓகே, ஒரு லிட்டருன்றது என்னது, 1000 மில்லி லிட்டர். ஒரு லிட்டருன்றது என்னது, 1000 மில்லி லிட்டரா? இப்போ நல்லா கவனிங்க, டென்சிட்டி ஆஃப் வாட்டர்ன்றது என்னென்னா 1 கிராம் பை 1 மில்லி லிட்டர், 1 கிராம் பை 1 மில்லி லிட்டர். ஓகே, இப்போ இந்த மில்லியை வந்து நான் லிட்டருக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா ஐ வில் கெட் 10⁻³ கிராம் பர் லிட்டர். ஸோ 10⁻³ நான் என்ன எழுதுறேன், 1 kg per 1 லிட்டர். ஸோ இதில் வந்து பாருங்கள், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், கரெக்டாக? ஸோ டென்சிட்டி வந்து என்னது, திஸ் இஸ் த டென்சிட்டி 1 kg பை லிட்டர். மாஸ் வந்து என்னது, ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் 1 kg. ஸோ ஃபைனலாக நேரில் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா 1 லிட்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை கவனிங்க. சிம்பிள் தான், நத்திங் காம்ப்ளிகேட்டட் இயர். ஓகே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கப்பா. பாடி ப்ரொஜெக்டட் வெர்டிகலி ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ், height equal to earth radius before returning to earth. ஸோ ஒரு பாடி வந்து ப்ரொஜெக்டட் vertically from the earth. ஸோ earthல வந்து மேலே பார்த்து vertically upward from the earth reaches a height equal to what, earthோட ரேடியஸ் அளவுக்கு மேலே பார்த்து தூக்கி போடுறான்னா before returning to the earth. Okay, so the power exerted by the gravitational force is greatest. அதாவது நம்ம earth gravitational force இருக்குல்லையே mg, அந்த பாலை மேலே தூக்கி போட்டோன்னா வெறும் mg ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும், கரெக்டாக? டவுன்வர்டு பார்த்து அதோட பவர் வந்து எங்கே கிரேட்டஸ்ட்டாக இருக்கும்னு கேட்குறான். at the highest position of the body at the instant just before the body hits the earth, it remains constant all throughout
at the instant just after the body is projected. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். ஓகே, ஹையஸ்ட் பொசிஷனில் பவர் மேக்ஸிமம் இருக்கும். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது திரும்ப ஏர்த்தை ரிட்டர்ன் பண்ணி கிரவுண்டை ரீச் பண்ணும்போது எது மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்குறான். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஆன்சர் திஸ் ஒன். ஸோ இது வந்து நம்மளோட பால். ஓகே, இது நான் மேலே பார்த்து தூக்கி போடுறேன் வித் வெலாசிட்டி v. இது எவ்வளோ ஹைட்டு போகுது? ரேடியஸ் ஆஃப் எர்த் அளவுக்கு ஹைட்டு போகுது, போயிட்டு திரும்ப வந்துடுது. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா எந்த இடத்துல மேக்ஸிமம் பவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். சி, பவர் இஸ் நத்திங் பட் எஃப்வி காஸ் தீட்டா. கரெக்டாக இல்லையா? இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ன்றது எஃப்வி காஸ் தீட்டா. இப்போ இந்த பாலை நீங்கள் தூக்கி போட்டோன்னே வெறும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும், விச் இஸ் mg, டவுன்வர்டு பார்த்து. ஸோ நீங்கள் தூக்கி போடும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்குமா? நம்ம தூக்கி போடும்போது என்ன இருக்கும்? மேக்ஸிமம் வெலாசிட்டி வில் பி தேர். ஸோ திரும்ப கீழே வரும்போது தான் அதே ஸ்பீடோடு வரும். இது நம்மளுக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டி. மேலே போடும்போது வீனா, கீழே ரிட்டர்ன் ஆகும்போது வி வரும். பட் இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா தூக்கி போடும்போது எம்ஜியும் வெலாசிட்டியும் எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது பவர் அட் ஏ. இப்போ எங்கே ஸ்பீடு? சி, நம்மளுக்கு வந்து பவரில் வந்து 3 குவான்டிட்டி இருக்குது. எஃப்வி காஸ் தீட்டா. ஃபோர்ஸ்ன்றது எம்ஜி, இங்கே என்டையர்லி கான்ஸ்டன்ட்டு. பட் ஸ்பீடு எங்கே மேக்ஸிமமாக இருக்கும்? நம்ம இனிஷியலாக தூக்கி போடும்போது மேக்ஸிமமாக இருக்கும், திரும்ப கீழே வரும்போது மேக்ஸிமமாக இருக்கும். அந்த 2 இடத்துல தான் மேக்ஸிமம் இருக்கும். டீட்டான்றது 3 ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எஃப்வி டீட்டா. ஸோ எஃப் கான்ஸ்டன்ட்டு, வி அண்ட் டீட்டாவும் தான் பேசிக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கு. இனிஷியலாக தூக்கி போடும்போது பவர் அட் ஏனது எம்ஜி வி காஸ் 180 டிகிரி. ஏன்னா தூக்கி போடும்போது வெலாசிட்டி மேலே பார்த்துருக்கு, பட் எம்ஜி என்னவாக இருக்குது? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் டவுன்வர்ட் எம்ஜி. ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 180. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு மைனஸ் சைன் வரும். ஸோ அதனால் அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா மினிமம் பவர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அதே பாயிண்ட் பியில் வந்து எம்ஜியும் வெலாசிட்டி என்னது? சேம் டைரக்ஷன். தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் வாட்? 0. ஸோ எம்ஜிவி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வர்றது என்னது? மேக்ஸிமம் பவர். ஏன்னா பாசிட்டிவ், இது வந்து மைனஸ் எம்ஜிவி, இது ப்ளஸ் எம்ஜிவி. எது மேக்ஸிமம்? ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது வரக்கூடியதான். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இருக்குது, கவனிங்க. சி, அண்ட் எலக்ட்ரிக் லிஃப்ட். இது வந்து போன ப்ரீவியஸாக நம்ம படித்த சால்வ் பண்ண ப்ராப்ளமோட ரிலேட்டடு. ஸோ ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் லிஃப்ட் வித் மேக்ஸிமம் லோட் ஆஃப் 2000 kg. ஸோ ஒரு எலக்ட்ரிக் லிஃப்ட்டு வித் பேசஞ்சரும் இருக்காங்க, வித் லிஃப்ட்டு சேர்த்து எவ்வளோ வெயிட்டான், எவ்வளோ மாசு? 2000 kg இஸ் மூவிங் அப் வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ மேலே பார்த்து எவ்வளோ ஸ்பீடோட மூவ் ஆகுது? 1.5 meters/second. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசிங் த மோஷன். ஸோ லிஃப்ட் மேலே போகுதான், பட் அதுக்கு அப்போசிங்காக என்ன இருக்கான்? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்னு கூப்பிடலாம்ல. ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வச்சு நிறைய ப்ராப்ளம் பண்ணோம் பாருங்கள், அது ரிலேட்டட் தான் இது. ஸோ டவுன்வர்டு பார்த்து ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. மினிமம் பவர் டெலிவர்ட் பை த மோட்டர் டு லிஃப்ட் இன் வாட்? ஜி வந்து 10ன்னு எடுத்துக்க சொல்லலாம். ஸோ பேசிக்கலி பவர் ஆஃப் வாட்? மோட்டர். மினிமம் பவர் டெலிவர்ட் பை த மோட்டர். நீங்கள் மினிமம்லாம் இதை கணக்கு எடுத்துக்கணும். பவர் டெலிவர்ட் பை த மோட்டர், அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, கவனிங்கப்பா. ஸோ இதுதான் நம்மளோட லிஃப்ட்டு. ஓகே, லிஃப்ட்டு. இது உள்ள பேசஞ்சர் இருக்காப்புல. ஸோ மேலே வந்து எவ்வளோ ஸ்பீடோடு போகுது? ஸ்பீடு வந்து 1.5 meters/second என்ன ஆகுது? மேலே பார்த்து போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும்? இதோட மாஸ் வந்து 2000 kg. டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்கும்? எம்ஜி இருக்கும். அட் த சேம் டைம் பாடி மேலே லிஃப்ட் மேலே பார்த்து போகுதுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆர் வந்து நம்மளுக்கு இருக்குது, டியூ டு அ ஃப்ரிக்ஷன். அதை நம்ம ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆர்னு கூப்பிட்றோம். இப்போ என்னென்னா த கொஸ்டின் இஸ், லிஃப்ட்டில் இருக்கக்கூடிய மோட்டார் வந்து எந்த டைரக்ஷனில் இந்த லிஃப்ட் மேலே ஃபோர்ஸ் தரும்? மேலே பார்த்துருமா, கீழே பார்த்துருமா? ஸோ லிஃப்ட்டை பிடிச்சி இழுக்கிறது மோட்டாரோட ஃபோர்ஸ் தானே. அது எப்படி இருக்கும்? மேலே பார்த்து இருக்கும். அப்போ தான் என்னாகும்? ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் எம்ஜியை தாண்டி லிஃப்ட் வந்து மேலே போகும் வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 1.5. ஸோ இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் வந்து பவர் டெலிவர்ட் பை த மோட்டார் கேட்குறான். பேசிக்கலி பவர் டெலிவர்ட் பை த மோட்டார் கேட்குறான். இப்போ எவ்வளோ ஸ்பீடோட போகுது? 1.5 meters/second. கான்ஸ்டன்ட் ஸ்பீடோட போகுது. கொஷினில் கொடுத்துருக்க பாருங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகணுன்னா நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ அப்பவர்ட் ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்பவர்ட் வந்து கேபிட்டல் எஃப்னா, டவுன்வர்ட் வந்து என்னது? ஆர் ப்ளஸ் எம்ஜி. ஓகே, ஸோ இப்போ அப்பவர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆர், இதுதான் மோட்டாரோட ஃபோர்ஸ். ஸோ பவர் ஆஃப் மோட்டார் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
பவர் ஆஃப் மோட்டார். அப்போ மோட்டார் ஜென்ரேட் பண்ண ஃபோர்ஸு v is the speed of the lift, angle between force and velocity. Okay, so what is the angle between cos theta equal to 0 இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் லிஃப்ட் ஜென்ரேட் பண்ண ஃபோர்ஸும் வெலாசிட்டி என்ன இருக்குது, சேம் டைரக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் them? cos theta, theta is 0, so this entire term will be 1. ஸோ ஃபோர்ஸ்ன்றது என்னது நம்மளுக்கு, வாட் இஸ் த ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ்? 3000 ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ பண்ண நம்மளுக்கு? resistive force is nothing but 3000 plus mass வந்து என்னது 2000 kg into acceleration due to gravity. கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 10ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்கான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு ஃபோர்ஸ் வந்து இது தான் கரெக்டாக. இன்ட்டு 10 பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். ஸோ இன்ட்டு 1.5. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வாட் ஆன்சர் யூ வில் கெட் 34500 வாட். ஸோ இது எத்தனாவது ஆப்ஷன் நம்மளுக்கு? ஆப்ஷன் இஸ் சி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன்ப்பா. நான் பேசிக்காக என்னென்னா, அவன் வந்து ரெசிஸ்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு போகும்போது நம்மளுக்கு ஐடியா வந்து the forces should be net force should be equal to 0. அதில் இருந்தால் இந்த ஸோ பவர் ஆஃப் மோட்டார் கேட்கும்போது கரஸ்பாண்டிங் பவர் ஆஃப் ஃபோர்ஸோட ஃபோர்ஸ் ஜென்ரேட்டட் பை த மோட்டார் தான் போடணும். அதுதான் இங்கே ஐடியா. ஸோ ஃபைனலி வி காட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். One coolie takes 1 minute to raise a suitcase through a height of 2 meters. One coolie takes 1 minute to raise. 1 minute அவருக்கு தேவைப்படுதான். கூலின்றவங்க யாருப்பா? நம்ம பஸ் ஸ்டேஷன்ஸ் அண்டு ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து சூட்கேஸ் இதெல்லாம் வந்து வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம கூலின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதாவது ஒர்க்கர்ஸ் இல்லையா. ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 minute ஒரு சூட்கேஸை 2 மீட்டருக்கு தூக்கிடுறாராம் ஒரு கூலி. இன்னொரு கூலி வந்து என்ன பண்ணுறாராம் 30 seconds எடுத்துக்கிறாராம் டு ரைஸ் த சேம் சூட்கேஸ். அதே மாஸ், நல்லா கவனிங்க, சேம் சூட்கேஸ்னால் என்னது, அதே மாஸ் உள்ள சூட்கேஸை சேம் ஹைட்டு தூக்கிறதுக்கு 30 seconds எடுத்துக்கிறார் ரெண்டாவது இருக்கிறவர். they are asking the power of the two coolies are in the ratio. பவர் ஆஃப் ஈச் கூலி நம்ம சொல்லணும். ஓகே, ரேஷியோ. இப்போ கவனிங்க, இந்த ப்ராப்ளமை வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து சூட்கேஸோட மாஸ். ஓகே, ஸோ கூலி 1 வந்து என்ன பண்ணுறாருனா டைம் t = 0 இந்த மாஸை வந்து இங்கே என்ன பண்ணுறாரு 60 secondsல, இங்கே t = 0லேருந்து 60 secondsல என்ன பண்ணுறாரு 2 meters ரைஸ் பண்ணிடுறாரு. இதே ரெண்டாவது கூலி என்ன பண்ணுறாரு, டைம் t = 0 அப்போது இங்கே இருக்க அதே மாஸ் உள்ள சூட்கேஸை 2 மீட்டருக்கு தூக்குறாரு. பட் இட் இஸ் லிஃப்டிங் இன் வாட் 30 seconds. இவர் வந்து ஃபஸ்ட்டு கூலி வந்து 60 seconds. இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து ஸோ பவர் ஆஃப் கூலி 1 வந்து என்னது, சரி அதுக்கு முன்னாடி இந்த மாஸ் எம் மேலே என்னென்ன ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகும் கண்டுபிடிங்க. மாஸ் எம் மேலே டவுன்வர்டு பார்த்து என்ன இருக்கும், mg இருக்கும். கரெக்டாக. இப்போ மேலே இந்த மாஸ் சூட்கேஸ் வந்து மேலே பார்த்து போகுது, எந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி போகுது, அந்த ஒர்க்கர் கூலி ப்ரொவைட் பண்ண ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணி மேலே போகுது. ஸோ எஃப் இஸ் த ஃபோர்ஸ் கிரியேட்டட் பை வாட், கூலி. ஓகே, அந்த ஒர்க்கர் கிரியேட் பண்ண ஃபோர்ஸ் பை கூலி. ஓகே, அவங்க அந்த ஒர்க்கரோடது. ஸோ அவர் கொடுத்த ஃபோர்ஸால் மேலே போகுது. ஸோ இப்போ பேசிக்காக என்னென்னா பவர் ஜென்ரேட்டட் பை கூலி 1 அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் ஜென்ரேட்டட் பை த கூலி 1 டிவைடட் பை டைம் டேக்கன். புரியுதா நான் சொல்கிற பாயிண்ட்டு? பவர் ஆஃப் த கூலி இஸ் நத்திங் பட் வாட், ஃபோர்ஸ் ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் கிவன் பை கூலி. ஃபோர்ஸ் கிவன் பை கூலியோட ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன். கரெக்டாக. ஸோ இதுதான் ஃபார்முலா, இதில் நம்மளுக்கு டவுட்டே இல்லை. இப்போ நம்ம கூலி 1ஓடதே பார்த்துட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் கிவன் பை கூலி எஃப் இல்லையா. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த WF கண்டுபிடிக்கணும். டீன்றது 60 seconds, பட் WF கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒர்க் எனர்ஜி தியரம் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்மளுக்கு அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன தெரியும், அப்வர்டு பார்த்து எஃப், டவுன்வர்டு பார்த்து என்னது mg. ரெண்டு பேரோட ஒர்க் டன் ஷுட் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. நம்ம எப்போவுமே இதை கொஷினில் கொடுக்க மாட்டோம்ப்பா. ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் பண்ணோம், அதுலேயும் இதே கான்செப்ட் தான். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எங்கேயுமே இதை கொடுக்க மாட்டோம். என்னென்னா இது மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லிஃப்ட் ஆகுது அப்படிலாம் சொல்லும்போது இனிஷியல் வெலாசிட்டியும் ஃபைனல் வெலாசிட்டியுமே என்னது 0. இங்கே ரெஸ்ட்டில் ஆரம்பித்து மேலே ரெஸ்ட்டில் போய் வைக்கிறாங்க. ஸோ அது சொல்ல மாட்டாங்க கொஸ்டினில். ஸோ பேசிக்கலி இனிஷியல் அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜிஸ் ஆர் 0. ஸோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜியும் 0. ஸோ நம்ம என்ன சொல்ல முடியும், ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் கிவன் பை த கூலி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப்
WmG. ஸோ WmGன்றது என்னது, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தானே. ஸோ மைனஸ் டெல்யூன்னு எழுதலாம், ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இங்கேருந்து மேலே போனோன்னா எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகுது, mgh. ஸோ இனிஷியலாக எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, 0. ஸோ mgh மைனஸ் 0, கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் கிவன் பை த கூலி 1, கரெக்டாக. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், WF இருக்க இடத்துல என்ன பண்ணலாம், ப்ளஸ் mgh, which is the result we got from here. Okay, this is the power given by கூலி 1. இப்போ பவர் given by கூலி 2 கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து என்னது, டவுன்வர்டு பார்த்து mg இருக்கும், பட் அப்வர்டு பார்த்து ஃபோர்ஸ் given by the செகண்ட். அவர் வந்து இவர் வந்து F1 F ஃபோர்ஸ் தராருன்னா இது நம்ம என்ன எடுத்துக்கலாம், F2 கூட எடுத்துக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் தராரு. ஸோ இப்போ என்னென்னா பவர் given by கூலி 2 இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் given by ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் given by கூலி 2. கூலி 2 என்ன ஃபோர்ஸ் தராரு, F2 ஃபோர்ஸ் தராரு, அதோட ஒர்க் டன். இப்போ இந்த F2 ஃபோர்ஸ் யார் தரா, கூலி 2 தானே, அவரோட ஒர்க் டனை போட்டு டிவைடட் பை டைம் போடணும், அப்போ தான் அவரோட பவர் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்மளால் என்ன பண்ண முடியுமா, போன கேஸில் எப்படி ப்ரூவ் பண்ணேன் அதே மாதிரி இந்த கேஸில் என்னால் சொல்ல முடியும். ஓகே, இனிஷியலாக ரெஸ்ட்டில் ஆரம்பித்து மேலேயே ரெஸ்ட்டில் கொண்டு போகிறாரு. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, இதே ப்ரூஃபை நீங்கள் சொல்ல முடியும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், WF2க்கும் அதே ஆன்சர் தான் வரும், ப்ளஸ் mgh தான் வரும். ஏன்னா இங்கேயும் மைனஸ் ஆஃப் இதே கண்டிஷன் இங்கேயும் வரும், கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், WF2 இருக்க இடத்துல mgh போடுறேன். எவ்வளோ டைமில் ஆனால் கொண்டு போகிறாரு, 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறார். ஸோ 30 செகண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் P2 அண்ட் திஸ் இஸ் P1. ஸோ P1 பை P2 கேட்குறான். ஃபஸ்ட்டு கூலி 1 கொஷினில் கொடுத்துருக்கான்ல. ஸோ ஃபஸ்ட்டு P1 போட்டு டிவைடட் பை P2 ரேஷியோ போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும், மேலே போச்சுன்னா 30 by 60 which is nothing but what, 1/2. So P1 by P2 is equal to what, 1/2. So ratiosல எழுதினீங்கன்னா 1:2. Okay, this is having an option of what, option D தான் கரெக்ட். ஓகே குட். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கேட்ட ப்ராப்ளம், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெரைட்டி, அதாவது மிஸ்லேனியஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் இது. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் அ ஹைட் ஆஃப் 60 மீட்டர். ஸோ 60 மீட்டர் ஹைட்லேருந்து என்ன விழுதான், தண்ணி விழுதான் அட் எ ரேட் ஆஃப் 15 kg/செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், 15 kg per second. ஸோ ஒரு செகண்டுக்கு 15 kg ஆஃப் தண்ணி என்ன ஆகுது, விழுது. ஸோ டு ஆப்ரேட் அ டர்பைன். டர்பைன்ன்றது என்னென்னா, நம்ம வந்து டர்பைனை ரன் பண்ணி we can produce what, electricity. Okay, so இப்போ the loss due to the frictional forces are 10% of the input energy. How much power is generated by the turbine? ஸோ டர்பைனை யூஸ் பண்ணி எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. எஸ், ஜி வந்து 10ன்னு எடுத்துக்க சொல்கிறான். ஃபஸ்ட்டு நம்மளோட டர்பைன்னா என்னன்றது அதோட ஒர்க்கிங் பார்த்துடலாம். ஓகே, டர்பைன்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு டர்பைன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சரி இதுதான் டர்பைன் வச்சுக்கோங்க, நான் சிம்பிளாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் டர்பைனு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி க்ரியேட் ஆகும். ஓகே, பட் ஆனால் அது எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர் கொஞ்சம் ஹைட்லேருந்து தண்ணி விழும்போது அது டர்பைன் மேலே விழும். அந்த எனர்ஜியை நல்லா கவனிங்க, டர்பைன் மேலே விழுற எனர்ஜியை யூஸ் பண்ணி டர்பைன் என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஸோ திஸ் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி, கரெக்டாக. ஸோ மேலேருந்து விழும்போது மோஷனில் வருது, தட் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. தண்ணி வந்து ஒரு ஹைட்லேருந்து விழுது. ஸோ அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி டர்பைன் என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஸோ பேசிக்கலி மெக்கானிக்கல் எனர்ஜின்றது தண்ணி விழுறது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, அதை வந்து இது என்ன பண்ணும், டர்பைன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி விழுற மாதிரி போட்டிருக்கேன். பட் வாட்டர்ன்றது ஒரு கண்டினியூஸ் பாடி இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் மாஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் m அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம், ஆஃப் மாஸ் m. ஓகே ரைட், இந்த மாஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து டர்பைன் மேலே விழும்போது எவ்வளோ பவர் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றத தான் கேட்குறான். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஃபார்முலா, எப்படி இது டர்பைன் ஜென்ரேட் பண்ணுற பவர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக என்ன பண்ணணும், பவர் ஜென்ரேட்டட் பை டர்பைன் எவ்வளோ இருக்குன்னா, எனர்ஜி கெயின்டு பை த டர்பைன் பர் யூனிட் டைம். ஸோ எவ்வளோ எனர்ஜி நம்ம டர்பைனுக்கு கொடுக்குறோமோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பவர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எனர்ஜி கெயின் பை த டர்பைன் டிவைடட் பை த டைம் வில் கிவ் யூ வாட், பவர் ஜென்ரேட்டட் பை
டர்பைன். ஸோ இது வந்து ஃபார்முலா ரைட்டா. இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா m/t is equal to 15 kg/s, அதாவது ரேட் ஆஃப் 15 kg. வெறும் கொஷினில் என்ன இருக்குன்னா ரேட் ஆஃப் 15 kg/s, தட் இஸ் மாஸ் ரேட் சொல்லியிருக்கான். t டைமில் m அமௌண்ட் ஆஃப் என்னது, t டைமில் m அமௌண்ட் ஆஃப் மாஸ் வந்து என்னது டர்பைன் மேலே விழுது. ஸோ 15 kg/s. ஸோ ஒரு செகண்டுக்கு டினாமினேட்டரில் பாருங்கள், ஒரு செகண்டுக்கு 15 kg ஆஃப் மாஸ் வந்து விழுது டர்பைன் மேலே. ஸோ அதுதான் மீனிங்கு. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து டர்பைன் மேலே விழுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ டோட்டல் இப்போ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the loss due to the frictional force are 10% of the input energy. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் எனர்ஜியில் 10% என்ன ஆகிடுதான் டர்பைனில் வேஸ்ட் ஆகிடுதான். ஸோ மீதி வந்து இருக்கக்கூடிய 90. ஸோ டோட்டல் எனர்ஜியில் 10% வந்து டர்பைனில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் போயிடுது, டர்பைனில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ வெறும் 90% ஆஃப் த டோட்டல் எனர்ஜி தான் என்ன ஆகுது நம்மளுக்கு டர்பைனில் வந்து பவராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக என்னது அப்படின்னா டோட்டல் எனர்ஜியை சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ m அமௌண்ட் ஆஃப் மாஸ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது 60 மீட்டர். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு வாட் 60 மீட்ரு. ஸோ இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ டோட்டல் எனர்ஜி பார்க்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி இங்கே இருக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி 100%. ஸோ மேலேருந்து கீழே விடும்போது அது என்ன ஆகும் கைனட்டிக் எனர்ஜியாக மாறும்ல. இது நம்ம நார்மலாக படிக்கக்கூடிய எனர்ஜி கன்சர்வேஷன் தானே. மேலே இருக்கும்போது எனர்ஜி வந்து என்னது mgh, பட் அதை அப்படியே கீழே வந்துடுச்சுன்னா அது என்னவா மாறிடும் கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடும். கரெக்டாக இல்லையா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் எனர்ஜி வந்து இனிஷியலாக mgh, ஃபைனலாக என்ன வந்துடுது கீழே வந்தோன்னே ½ mv². திஸ் இஸ் த டோட்டல் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜியை வந்து டர்பைன் கெயின் பண்ணும். டோட்டல் எனர்ஜியை டர்பைன் கெயின் பண்ணும். அதில் எவ்வளோ எனர்ஜி மட்டும்தான் டர்பைன் யூஸ் பண்ணிக்குது டோட்டல் எனர்ஜி கெயின்டு பை டர்பைன். 100% ஆஃப் எனர்ஜியில் டோட்டலாக இதுதான் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்ட் ஆகிடுச்சு 10% வந்து டர்பைனில் இருக்க ஃப்ரிக்ஷனால் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ 90% ஆஃப் டோட்டல் எனர்ஜி தான் டர்பைன் கெயின் பண்ணுது. ஸோ வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி mghன்னு சொல்லலாம், ½ mv²ன்னு சொல்லலாம். ஸோ mgh நான் போடுறேன். இருக்க இடத்துல 90% ஆஃப் டோட்டல் எனர்ஜினா டோட்டல் எனர்ஜி இஸ் mgh. அதில் 90%. வாட் இஸ் 90%? 90/100. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து டர்பைன் கெயின் பண்ணியிருக்கு எக்ஸாக்டாக டர்பைன் கெயின் பண்ண எக்ஸாக்ட் எனர்ஜி வந்து 0.9 mgh. ஓகே, இப்போ நம்ம இதை டேரெக்டாக இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 0.9 mgh டிவைடட் பை t. ஸோ ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் m/tயோட வேல்யூ வந்து என்னது 15 kg/s. ஸோ இந்த m டிவைடட் பை t இருக்கு இல்லையா, இதை நான் என்னவா எழுதலாம் 15 எழுதலாமா? ஸோ 0.9 × 15 × 10 × ஹைட் எவ்வளோ மீட்ரு 60 மீட்டர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 8.1 × 10³ 3 watt, that is kilowatt you will get. ஓகே, ஸோ இதில் என்ன ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஆப்ஷன் சி 8.1 கிலோவாட். இந்த டர்பைன் ப்ராப்ளம் மட்டும் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும் இந்த டர்பைன் ப்ராப்ளம்க்கு. ஓகே, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரைட்டாப்பா? சரி, இப்போ அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பாருங்கள். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கான்ஸ்டன்ட் பவர். ஓகே, கான்ஸ்டன்ட் பவரை பேஸ் பண்ணுது. இப்போ எங்கிட்ட வந்து ஒரு மாஸ் எம் இருக்குது. ஓகே, இந்த மாஸ் எம் வந்து மாஸ் எம் இருக்குது. இந்த மாஸ் எம் மேலே என்னென்னா ஒரு ஃபோர்ஸ் எஃப் வந்து ஆக்ட் ஆகுது. இது வந்து டைரெக்டாக கொஸ்டினை சொல்கிறேன். இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். இது மாஸ் எம் இருக்குது, இது மேலே வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது எஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. someone is providing the F force. Okay, at the same time இந்த மாஸ் வந்து starts from rest. ஸோ ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறான். ஸோ இந்த மாஸ் மேலே எஃப் ஃபோர்ஸ் இஸ் பீன் ஆக்டிங். ஓகே, இந்த ஃபோர்ஸ் யாரால் ப்ரொவைட் பண்ணப்படுது அப்படின்னா பை an engine, பை an machine or a engine. இந்த மாஸ் எம் இருக்குப்பா, இந்த மாஸ் மேலே சம் இன்ஜின் ஆக்ட் ஆகி எஃப் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கானா கொஷினில் வந்து பவர் கிவன் பை த இன்ஜின்.
இந்த இன்ஜின் தானே இந்த ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணிச்சு. அந்த இன்ஜின் எவ்வளோ பவர் கொடுத்துருக்கான், k watt power is been given which is a constant. ஸோ இந்த மாஸ் m மேலே k பவர் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா கவனிங்க, இந்த மாஸ் மேலே k பவர் ஆக்ட் ஆகிட்டுருக்கு which is a constant. சரி, இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, இப்போ இந்த மாஸ் m மேலே k பவர் ஆக்ட் ஆகிட்டுருக்கு அண்ட் f is the force generated by the engine so that k பவர் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ என்ன கேட்குறான்னா, ஃபைண்ட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல், வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல், ஆக்சலரேஷன் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த மிஷின். மிஷின்னா என்னது, இங்கே இன்ஜினை தான் சொல்லியிருக்கான். வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜின்? இன்ஜின் க்ரியேட் பண்ண ஃபோர்ஸ் வந்து இதானே. ஸோ அந்த ஃபோர்ஸை என்னன்னு கேட்குறான். ஸோ டோட்டலாக 4 அன்னோன்ஸ் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ கவனிங்க, நம்மளுக்கு என்ன தெரியும், பவர் இஸ் ஈக்குவல் டு dW/dt. கரெக்டாக? பேசிக்கலி இந்த பவர்ன்றது பவர் ஆஃப் இன்ஜினோட பவரை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே இந்த மாஸ் மேலே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, மெயின்லி வி ஆர் டாக்கிங் அபவுட் இன்ஜினோட ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, ரைட்டா? ஸோ அது மாதிரி இந்த ப்ராப்ளமே டேரெக்டாக அதை பற்றி தான் சொல்கிறான். ஓகே, நீங்கள் கேட்கலாம் mg ஆக்ட் ஆகுமா அப்படின்னு. ஸோ mgயை பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்ல. ஓகே, ஸோ வெறும் இன்ஜினோட ஃபோர்ஸ் மட்டும் நம்ம பேசுகிறோம், ரைட்டா? ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் பேசிக்கலி அது அஃபெக்ட் பண்ணாது. இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் வந்து கீழே W பார்த்து mg இருக்கும், ஒரு சர்ஃபேஸ் மேலே மாஸ் இருக்குது, ஸ்மூத் சர்ஃபேஸில் இன்ஜின் வந்து இந்த மாஸ் மேலே F ஃபோர்ஸ் கொடுக்குது, கரெக்டாக? ஸோ உங்களுக்கு டவுட் என்ன வரலாம் அப்படின்னா, mgன்லாம் இருக்கே, அப்போ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு. ஸோ என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒர்க் டன் பை, இந்த பாயிண்ட் நான் இங்கே எழுதுன பாருங்கள், ஒர்க் டன் பை நார்மல் ஃபோர்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது, ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஒர்க் டன் பை நார்மல் ரியாக்ஷன், ஒர்க் டன் பை mg ரெண்டுமே இங்கே என்ன வரும்னா 0ன்னு வரும். ஏன்னா ஒர்க் டன்னும் ஃபோர்ஸும் எப்படி இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன், பட் ஃபோர்ஸஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். ஸோ அதோட ஒர்க் டன்லாம் இருக்காது. ஓகே, ஸோ அதனால தான் நான் அதை பற்றி பேசுகிறது இல்லை. ஸோ நார்மல் ரியாக்ஷனும் mgயோட ஒர்க் டன் இஸ் பேசிக்கலி 0. சரி, கவனிங்க, இப்போ வந்து பவர் ஆஃப் த இன்ஜின் வந்து dW/dtன்னு போடுறேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். வாட் இஸ் த பவர் ஆஃப் இன்ஜின் கொஸ்டினில் கொடுத்துருந்தால, வாட் இஸ் த பவர் கிவன் பை த இன்ஜின், k. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், p இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், p இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், k சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இன்டகிரேஷன் பண்ணுறேன், 0 to t 0 to w. ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன் பை த மிஷின் ஃபோர்ஸ் F. அதாவது இது யாரோட பவர், இது இன்ஜினோட பவர். இன்ஜின் கொடுத்த ஃபோர்ஸ் என்னது, F தானே. ஸோ அதனால தான் என்ன போட்டிருக்கேன், இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஒர்க் டன் வந்து யாரோட ஒர்க் டன், மிஷின் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ண ஒர்க் டன், கரெக்டாக? சரி, இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதலாம், வாட் வி கேன் ரைட். ஸோ இந்த மாசஸ் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன், அப்புறம் mgலாம் ஆக்ட் ஆகும்ல. பட் ஆனால் அதோட ஒர்க் சமேஷன் ஆஃப் ஆல் த ஒர்க் டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி எழுதியிருக்கேன். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டுத்தோட ஆன்சருமே என்னது, 0. ஸோ அப்போ நான் என்ன எழுதலாம், WF நத்திங் பட் த ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் F, இன்ஜினோட ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ ½ mv² minus 0. ஸோ இனிஷியலாக இன்ஜின் இதில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, இது வந்து ½ mv². ஸோ ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் F நம்ம என்ன எழுதலாம், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல KT. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், நம்மளுக்கு V தான் வேணும். ஓகே, இப்போ கைனடிக் எனர்ஜி சொல்லிட்டோம்ல, கைனடிக் எனர்ஜி நம்மளுக்கு என்ன வருது, கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் திஸ் ஒன், கரெக்டாக? ஸோ இப்போ இதுலேருந்து நான் இந்த ரிசல்ட் எழுத முடியும்ப்பா, இதிலேருந்தே என்னோடய ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுத முடியும். இந்த பார்ட் இருக்குல்ல, இதுலேருந்து என்ன சொல்ல முடியும் எனக்கு, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுதான் கைனடிக் எனர்ஜி, திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், ½ mv² which is equal to what, work done by engine force which is equal to what, KT. So kinetic energy நம்ம equal to என்ன சொல்லலாம், KT. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு வெலாசிட்டின்னு தெரிஞ்சிடும், தட் இஸ் ஸ்பீட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம். ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சா, வெலாசிட்டி. அதுக்கப்புறம் பாருங்கள் நான் என்ன பண்ணணும்,
நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே ஃபுல் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ டிஃப்ரென்சியேஷன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆக்சலரேஷன். இப்போ ஃபோர்ஸ்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபோர்த்து இது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இப்போ மாஸ் தெரியும், ஆக்சலரேஷன் இங்கே இருக்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஸோ எல்லா இதுவுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்ஸ் அகேன் இந்த கொஸ்டினை குயிக்காக ரீகால் பண்ணுறேன். ஒரு மாஸ் எம் இருக்குது, மாஸ் எம் மேலே இன்ஜின் ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப் ஆக்ட் ஆகுது அண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். இப்போ இன்ஜினோட பவர் வந்து கொடுத்துட்டான். இன்ஜின் கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் தானே இந்த கேபிட்டல் எஃப், அதோட பவரும் கொடுத்துட்டான் விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். இப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் ஆஃப் த இன்ஜின் எல்லாமே கேட்குறான். இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒர்க் டன் பை நார்மல் ரியாக்ஷன் அண்ட் எம்ஜி வந்து 0, தே ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஃபோர்ஸஸ் ஆர் பர்பெண்டிகுலர். ஸோ ஒர்க் டன் வில் பி 0 ஃபார் எவ்ரி ஒன். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்ஜினோட பவர் என்ன தெரியும்? P is equal to dW by dt by definition. ஸோ Pன்றது நம்மளுக்கு K, பவர் ஆஃப் இன்ஜின் வந்து K நம்மளுக்கு. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணி இன்டெகிரேஷன் பண்ணுறேன். திஸ் இஸ் த நல்லா கவனிங்க, இது யாரோட ஒர்க் டன்? இது வந்து இன்ஜினோட பவர்னா இது இன்ஜினோட ஒர்க் டன் தானே. இன்ஜின் கொடுக்குற ஃபோர்ஸ் பேசிக்கலி எந்த ஃபோர்ஸு? கேபிட்டல் எஃப். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? W. இந்த W இஸ் நத்திங் பட் ஒர்க் டன் பை மிஷின் ஃபோர்ஸ் F. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒர்க் எனர்ஜி தியரம் அப்ளை பண்ணுறேன். சமேஷன் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இந்த ரெண்டு பேரோடது 0, இது மட்டும் என்னது? ஈக்குவல் டு ½ mv²ன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து கைனடிக் எனர்ஜி என்னால் சொல்ல முடியுது. கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு KT. பட் கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா I'll get V. ஸோ இதை டிஃப்ரென்சியேஷன் பண்ண ஆக்சலரேஷன், மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன், யூ வில் கெட் வாட்? த ஃபோர்ஸ் கிவன் பை த இன்ஜின். புரியுதா? அடுத்து சில இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. 2 ப்ராப்ளமே வந்து ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம், ஸ்டாண்டர்டான ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி ப்ராப்ளம்ஸை இப்படி தான் பண்ணியாகணும். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் உள்ள ஒரு ப்ராப்ளம்ஸு. ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் வித் திஸ். ஓகே, ஸோ நான் பிஃபோராகவே இதை சொல்லிடுறேன். திஸ் அண்ட் ஆல் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ். நிறைய அப்ராக்சிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், லிட்டில் பட் இட்ஸ் அ வெரி குட் ப்ராப்ளம். இது வந்து ஸ்டாண்டர்டாக கேட்டுட்ருக்க ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ யூ நீட் டு நோ அபவுட் திஸ் ப்ராப்ளம். சரிப்பா, கவனிங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு. an engine pumps water through a hose pipe. ஸோ ஒரு ஹோஸ் பைப்புன்றது என்னது? நம்ம ஃப்ளவருக்கெலாம் தண்ணி ஊற்றும் போது இந்த இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அதுதான் ஹோஸ் பைப்பு. ஸோ an engine pumps water through a hose pipe. Water passes through the pipe and leaves it with a velocity of 2 meters per second. ஸோ வாட்டர் வந்து passes through the pipe and leaves it with a velocity, வெளில வரும்போது 2 meters per secondல வெளில வருது. இப்போ mass per unit length of water in the pipe. ஸோ mass per unit length of water in the pipe. ஸோ பைப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைப்புக்குள்ளே நல்லா கவனிங்க, பைப்புக்குள்ளே mass per unit length ஒரு சின்ன லென்த்தில் ஃபார் கிவன் மாஸ் இருக்குது. ஸோ மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து என்னது? பைப்பில் 100 kg/m. ஸோ வாட் இஸ் த பவர் ஆஃப் த இன்ஜின் அப்படின்னு கேட்குறான். இப்போ தண்ணி வந்து பைப்புக்குள்ளே இருக்குப்பா, மாஸ் பர் யூனிட் லென்த், அந்த பைப்புக்குள்ளே மாஸ் பர் யூனிட் லென்த் செக் பண்ணிங்கன்னா 100 kg/m வருது. அதுக்கப்புறம் அந்த பைப்லேருந்து தண்ணி வெளில வரும்போது 2 meters per second வருது. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்க டேட்டா. இப்போ பவர் ஆஃப் த இன்ஜின் கேட்குறான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, இது நம்மளோட பைப்பு. தண்ணி வந்து எப்படி வருது அப்படின்னா இப்படி வருது தண்ணி. ஓகே, ஸோ இது வந்து பைப்பு, என்டையர் பைப்பில் தண்ணி ஓடிட்டுருக்கு. நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைப்பில் வந்து என்டையர் செக்மெண்ட்டில் தண்ணி போயிட்டுருக்கும், ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கும். அவ்வளோதையும் எடுத்து படிக்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், ஒரு செட் ஆஃப் மாஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ டோட்டலாக இந்த செக்மெண்ட்டில் வந்து m மாஸ் இருக்குது. ஆஃப் லென்த் வந்து என்னது? பைப்போட லென்த் வந்து L. ஸோ m/L. ஸோ Lன்ற லென்த்தில் m அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருக்குது. ஸோ m/Lன்றது என்னது? 100 kg/m. கொஷினில் கொடுத்தது. இப்போ என்னென்னா இன்ஜினோட ஃபோர்ஸ், அதாவது இந்த பைப்பை தள்ளுது இல்லையா தண்ணியை, அந்த ஓஸோட ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, உள்ளேருந்து ஃபோர்ஸ் வர்றது வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கோம். அப்போ தானே தண்ணி வெளில வரும். ஸோ ஃபோர்ஸோட டேரெக்ஷனில் தான் தண்ணி வெளில வரும். ஸோ ஃபோர்ஸோட டேரெக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட், வெலாசிட்டியும் சேம் டேரெக்ஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன கொஷின்னா, வெளியிலேருந்து இந்த பைப்லேருந்து வெளியில் தண்ணி வரும்போது, சரி இந்த செக்மெண்ட் வந்து இங்கே உள்ளே இருக்குது, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும், அந்த செக்மெண்ட் வெளில வரும்போது எவ்வளோ ஸ்பீடோட வருதான்? 2 meters per second. ஓகே, இப்போ நம்ம வெளியில் வர ஸ்பீட் வந்து 2 meters per second. இப்போ நல்லா கவனிங்க, கேன் ஐ சே திஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா,
velocity is equal to distance by time, right? Velocity வந்து v-ன்னு எடுத்திருக்கேன், distance covered வந்து L distance, இந்த தண்ணி கவர் பண்ணக்கூடிய L distance by in time t. Can I write it this as 2 meters per second? பா இது வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்ததுப்பா, தண்ணி வெளில வரக்கூடிய ஸ்பீடு. இதில் எவ்வளோ செக்மெண்ட் மூவ் ஆகுது அப்படின்றத நான் L லென்த் மூவ் ஆகுதுன்னு வைங்க, இந்த டைம் ஆஃப் t. இது மாதிரி எழுதலாமல் எழுதக்கூடாதா? L by t, distance by time equal to speed அப்படின்னு எழுதலாமல் எழுதக்கூடாதா? இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த லென்த் ஆஃப் தட் மாஸ் இருக்கக்கூடிய இந்த பைப்பில் எடுத்துக்கக்கூடிய இந்த மாஸோட லென்த்து தான் எல்லுன்னு எடுத்திருக்கேன். அது ஒன்று மட்டும் நீங்கள் டைஜஸ்ட் பண்ணணும். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் செக்மெண்ட், வாட்டர் செக்மெண்ட் கவர்ட் டிவைடட் பை டைம் t. சரி, இப்போ கவனிங்க. இப்போ நம்ம பவர் ஆஃப் இன்ஜின் சொல்ல போகிறோம். பவர் ஆஃப் இன்ஜின்னா இன்ஜின் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்னது? கேபிட்டல் F. ஸோ அந்த டைரெக்ஷனில் தான் வாட்டர் மூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஸ்பீட் ஆஃப் வாட்டர் அண்ட் திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தெம், தீட்டா. ஸோ தீட்டா வந்து இங்கே 0, வெலாசிட்டியும் ஃபோர்ஸும் சேம் டைரெக்ஷன், ஸோ தீட்டா இஸ் 0. இப்போ என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது ஆவரேஜ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு del P by del T. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? del P by del T. ஸோ mv by T. del Pன்றது என்னது? சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் ப்ரெஷர் கிடையாதுப்பா, சேஞ்ச் இன் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் என்னது? 0. அதாவது உள்ளே நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, உள்ளே வந்து தண்ணி ரெஸ்ட்டில் இருக்குது, 0 மொமெண்டம். பட் வெளியில் வரும்போது இட் இஸ் ஹேவிங் அ மொமெண்டம் ஆஃப் mv. ஸோ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் டிவைடட் பை டைம் டேக்கன் ஃபார் இட். புரியுதா? டைம் டேக்கன் ஃபார் இட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபோர்ஸ் இருக்க இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? mv by tன்னு யூஸ் பண்ணலாமா? vன்றது ஸ்பீடு. ஸோ கேன் ஐ ரைட் mv ஸ்கொயர் பை t? இது வரைக்கும் புரியுதா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்னன்றதை கவனிங்க. இப்போ நான் வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டரை எப்படி எழுதலாம்? இந்த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிடு மாஸ் பை வால்யூம். வால்யூம் ஆஃப் தட் லிக்விட் என்னது? நான் எந்த வால்யூம் செக்மெண்ட்டை எடுத்திருக்கேன்? வால்யூம் ஆஃப் திஸ் என்னது? ஏரியா இன்ட்டு இதுக்குன்னு ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கும்ல, இந்த பைப்புக்கு area of cross section into length will always give you the volume. So density is equal to mass by volume. Volume இருக்க இடத்துல area into length ன்னு போட்டிருக்கேன். cross multiply பண்ணுங்க, you will get the mass. mass என்ன வருது? mass is equal to rho a L அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது. இப்போ என்ன அப்படின்னா, mass இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? mass இருக்க இடத்துல I am going to substitute rho a L. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இந்த m இருக்க இடத்துல rho a L சப்ஸ்டியூட் பண்ணுறேன், I will get this expression. மாஸ் இருக்க இடத்துல rho a L சப்ஸ்டியூட் பண்ணுறப்பா, I will get this expression. ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும்? L by Tன்றது Vன்னு தெரியுமா? இங்கே L இருக்குது, இங்கே என்ன இருக்குது? T இருக்குது. ஸோ L by T நான் என்ன எழுதலாம்? Vன்னு எழுதலாம். ஸோ ஆல்ரெடி இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, இதில் வந்து L கீழே கொண்டு வாங்க. இந்த L கீழே கொண்டு வந்தீங்கன்னா m by L என்ன வரும்? இதில் L மட்டும் கீழே கொண்டு வந்தீங்கன்னா m by L is equal to என்னப்பா கிடைக்கும்? m by L is equal to rho a. ஸோ rho a is equal to m by L into v power 3. இப்போ பவர் given by the engine வந்து என்ன சொல்லலாம்னா, m by L into v power 3. vன்றது இங்கே ஸ்பீட் that is coming out, mன்றது மாஸ் பர் யூனிட் லென்த். ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்கானா மாஸ் பர் யூனிட் லென்த்து 100 kg by meter. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் 200 watt. சரி, இந்த ப்ராப்ளமில் ஒன்ஸ் அகெயின் த கோர் பாயிண்ட் என்னென்னா, நம்ம சில அப்ராக்சிமேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். உள்ள ஸ்பீட் 0, வெளியில் வரும்போது ஸ்பீட் இருக்குது 2 meters per second. அதை யூஸ் பண்ணி தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் எக்ஸ்பிரஷனில் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் 0. ஏன்னா ஸ்பீடு இனிஷியலி உள்ள 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ மாஸ் பர் யூனிட் mv by t. ஓகே, இந்த டைமில் தான் என்ன ஆகுது நம்மளுக்கு? இதே டைமும் இந்த டைமும் சேம். ஏன்றதை திங்க் பண்ணுங்கள், புரியுதா? ரைட். ஸோ எஸ், அதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். இல்லை எனக்கு வந்து இந்த ஸ்டெப் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு 2-3 ஃபார்முலா மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னா, நான் மெமரைஸ் பண்ண சஜஸ்ட் பண்ணலை, பட் ஸ்டெப்ஸ் தான் முக்கியம். பட் ஃபைனலி இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் டேரெக்டாக இந்த ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணலாம். m by L is equal to v power 3. Okay, power of the engine. இதுவும் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் மெமரைஸ் த ஃபார்முலா, பட் ஐ won't suggest that. இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே.
நீங்கள் ஒரு தடவையாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் கவனிங்கப்பா. இதுவும் ப்ரீவியஸ் இயருக்கு வந்த கொஸ்டின் தான். இப்போ பார்க்க போகிறதும் ப்ரீவியஸ் இயர் வந்த கொஸ்டின். கவனிங்க. ஹார்ட் ஆஃப் அ பம்ப், ஹார்ட் ஆஃப் அ மேன், ஒரு மனுஷனோட ஹார்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதான், பம்ப்ஸ் 5 liter of blood through arteries per minute at a pressure of 150 millimeter of mercury. If the density of mercury is given by this one, 13.6 into 10 power of 3 and G வந்து 10 ன்னு எடுத்துக்க சொல்கிறான். இப்போ பவர், then the power is, அதாவது பவர் ஆஃப் ஹார்ட் கேட்குறான். அந்த ஹார்ட் வந்து எவ்வளோ பவரோட பிளட்டை புஷ் பண்ணுது அப்படின்றான். ஸோ பேசிக்கலாக இங்கே என்னது, நம்மளுக்கு 5 liters ஆஃப் blood வந்து என்னது, 5 literனால் அது ஒரு வால்யூம் கரெக்டாக. 5 liters ஆஃப் blood வந்து ஆர்ட்ரிஸ் வழியாக வெளில வருது per minute. ஸோ 60 secondsல நல்லா கவனிங்க, 60 secondsல 5 liters ஆஃப் blood வெளில வருது. டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரி, ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷரில் வெளில வருதுன்னு கொடுத்துருக்கான், டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரியும் கொடுத்துருக்கான். ஓகே ரைட். ஸோ இப்போ என்னென்னா இப்போ கவனிங்க, இதுதான் நம்மளோட அந்த பிளட் வெசல்ஸ். அந்த பிளட் வெசல் மீன்ஸ் வாட், ஆர்ட்ரிஸ் இல்லையா, ஆர்ட்ரிஸ். இது இந்த ஆர்ட்ரிஸ் வழியாக நம்மளுக்கு வந்து நான் ஒரு நிறைய பிளட்டு ஃப்ளோ ஆகிட்ருக்கும். நான் அதில் ஒரு சின்ன செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். அந்த செக்மெண்ட்டோட மாஸ் வந்து என்னது, எம்மு, லென்த்து எல்லு, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் திஸ் ஆர்ட்ரி வந்து ஏ. ஸோ இதில் எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 liters ஆஃப் வால்யூம். ஸோ கொஷினில் கொடுத்துருக்கான்ல 5 liters ஆஃப் வால்யூம், அது இதுதான் அது. ஸோ 1 literன்றது நம்மளுக்கு 10⁻³ மீட்டர் கியூப் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதில் வந்து வால்யூம் ஆஃப் பிளட்டை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு லென்த் வில் கிவ் யூ த வால்யூம் ஆஃப் பிளட் which is equal to 5 liters, that is 5 into 10⁻³ ஓகே, இதான் என்னது வால்யூம் ஆஃப் பிளட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பவர் ஆஃப் ஹார்ட், ஹார்ட் வந்து எவ்வளோ பவரோட புஷ் பண்ணுது பிளட் அப்படின்னு, ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இப்போ பிளட் என்ன பண்ணும், ஆர்ட்ரி, ஹார்ட் வந்து ஃபோர்ஸ் இந்த சைடு தரும் கரெக்டாக. அப்போ தான் என்ன ஆகும், பிளட்டு அவுட் சைட் பார்த்து வரும். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி காஸ் தீட்டா, ஃபோர்ஸ் வெலாசிட்டி சேம் டைரக்ஷன். ஸோ எஃப்இன்னு போடலாமா. இப்போ நம்மளுக்கு பை ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் என்ன தெரியும், இப்போ இது வந்து பவர் ஆஃப் ஹார்ட்டு. இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், பி இன்ட்டு வின்னு இருக்கா, பவர் ப்ரெஷர் தான் இங்கே பின்னு போட்டிருக்கேன். நல்லா கவனிங்க, பவர்னு நினச்சிடக்கூடாது, ப்ரெஷர். அது ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு பி, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்லா கவனிங்க, நான் செட் ஆஃப் லென்த் எடுத்துட்டேன்ல, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு நான் என்ன எழுதலாம், லென்த் பை டைம். ஸோ நான் இங்கேயும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்தேன் பாருங்கள், அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் தான். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் தீஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லென்த் எல் ஆஃப் த செக்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ வெலாசிட்டி நம்ம எப்படி எழுதலாம், L/T கரெக்டாக. இப்போ ஆல்ரெடி கவனிங்க, வால்யூம் ஆஃப் பிளட்ன்றது நத்திங் பட் வாட், ஏ இன்ட்டு எல். ஸோ ஏ இருக்குது, இங்கே எல் இருக்குது. ஸோ ஏல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், வால்யூம் ஆஃப் பிளட். ஸோ பி இஸ் த ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் ஆஃப் பிளட் டிவைடட் பை வாட், டைம் டேக்கன். ஸோ ப்ரெஷர்ன்றது கொஷினில் கொடுத்துட்டான். ஓகே, வின்றது என்னது, வால்யூம் ஆஃப் பிளட். வால்யூம் ஆஃப் பிளட் எவ்வளோ, 5 into 10⁻³ 60 டைம் வந்து 60 செகண்ட்ஸில் 5 liters ஆஃப் பிளட் ஃப்ளோ ஆகுது. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணும், இப்போ என்னென்னா ப்ரெஷர் இந்த எவ்வளோ ப்ரெஷரில் புஷ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 150 millimeter ஆஃப் mercury. இதை நான் வந்து இந்த மில்லிமீட்டரை நான் என்ன பண்ணியிருக்கேன், மீட்டருக்கு மாற்றிட்டேன், 0.15 மீட்டர்னு. அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரோஜன் ஹீலியம் வச்சு மெர்க்குரி வச்சு சொல்லியிருக்காங்கள்ல, இதை எப்படி நீங்கள் Nm/m² மாற்றணுன்னா, இது வந்து 150 மில்லிமீட்டர் 0.15 மீட்டராக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா ஸ்டாண்டர்டான கன்வென்ஷன் 13.6 into 10⁻³ into 10. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், SI யூனிட்டில் ப்ரெஷர் கிடச்சிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் 20.4 into 10⁻³ Nm/m². ஸோ இப்போ ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு SI யூனிட்டில் வந்துருச்சு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 20.4 into 10⁻³ எனக்கு ஃபைனலாக 1.7 வாட்னு கிடைக்குது. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பைப்பில் லிக்விட் ஃப்ளோ ஆகிற ப்ராப்ளமில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு கன்சிடர் அ பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் வாட். ரெண்டு ப்ராப்ளம்லேயே அந்த செக்மெண்ட் எடுத்துருக்கேன் பாருங்கள், மாஸ் இவ்வளோ மாஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது, இவ்வளோ லென்த்து, கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இங்கேயும் அதே பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ப்ராப்ளம்லேயும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லென்த் பை டைம்னு எடுத்திருக்கேன்.
இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன், velocity is equal to length by time. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் தான் இது, ரைட்டா? இன்னும் வந்து நம்ம ஒரு 2 ப்ராப்ளமோட இதை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷர் பவர் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், a particle of mass m starting from rest. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதான், undergoes the uniform acceleration if the speed acquired in time capital T is v. அதாவது இனிஷியலில் ரெஸ்ட்லேருந்து போகுது, ஸ்டார்ட் ஆகுது, பட் இன் அ டைம் ஆஃப் கேபிட்டல் டி அது என்ன ஸ்பீடை அட்டைன் பண்ணுதா, கேபிட்டல் வி ஸ்பீடை அட்டைன் பண்ணுதா, பவர் டெலிவர் டு த பார்ட்டிக்கல். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது ஒரு பார்ட்டிக்கல் ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது மேலே எப்போ ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆக ஆரம்பிக்கும், அது மேலே ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அவங்க கொஸ்டினில் கொடுக்கல, பட் அது ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகுறதுனால இட் இஸ் மூவிங் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்னென்னா பவர் டெலிவர் டு த பார்ட்டிக்கல். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஸ்பீட் வந்து 0லேருந்து கேபிட்டல் வி இன் டைம் ஆஃப் கேபிட்டல் டி. ஸோ இன் அ டைம் ஆஃப் கேபிட்டல் டி அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடா ஆவரேஜ் ஸ்பீடா? ஸோ 0லேருந்து கேபிட்டல் டி டைமுக்குள்ளே வி ஸ்பீட் அட்டைன் பண்ணியிருக்கு. அப்போ அவன் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்பானா இல்லை இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடை கேட்பானா? அதாவது ஸோ ஒரு பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v அப்படி மூவ் ஆகுறோன்னா என்னது, இட் நீட் டு பி ஆக்டட் அப்பான் பை சம் ஃபோர்ஸ். அதனால அது என்னது, ஆக்சலரேஷன் அதுக்கு என்னவாக இருக்கான், கான்ஸ்டண்ட்டாக இருக்கான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கிவன் இன்டர்வலில் கேட்குறேன் 0 to capital T, அப்போ அது என்ன பவராக இருக்கும், ஆவரேஜ் பவர் தான் அவன் கொஸ்டினில் கேட்டிருப்பான். ஓகே, ஸோ ஆவரேஜ் பவர் டெலிவர் டு த பார்ட்டிக்கல் என்னன்னு கேட்குறான். ஓகே, which is nothing but what, average power delivered to the particle by what force, some force given to the particle, which is work done by the force divided by time taken. So capital T ன்ற அதாவது டைம் வந்து என்னது 0லேருந்து capital T. So total time capital Tல WF amount of force is given by the work done is given by force F. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும், ஒர்க் எனர்ஜி தியரம் படி ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் நம்ம ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அதர் ஃபோர்ஸஸோட ஒர்க் டன்லாம் 0. ஸோ பேசிக்கலி ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் எஃப் எம்ஜி கூட இருக்குன்னு வைங்க, எம்ஜி நார்மல் ரியாக்ஷன் எது இருந்தாலும் நம்ம அதோட ஒர்க் டன்லாம் டவுன் இது ஏதோ ஒரு சர்ஃபேஸில் மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இனிஷியலாக என்னது ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஸோ கைனடிக் எனர்ஜி 0. இது வந்து கைனடிக் எனர்ஜி அட் சம் வெலாசிட்டி v. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், அதர் ஃபோர்ஸஸோட ஒர்க் டன் எல்லாமே 0, அதர் ஃபோர்ஸை பற்றி பேசவே இல்லை. ஸோ தட் மீன்ஸ் தேர் ஃபோர்ஸ் ஆர் 0. வெறும் இன்ஜினோட அந்த ஃபோர்ஸ் given to the particle வந்து WF is equal to what, change in kinetic energy. ஸோ half mv square divided by t. ஸோ அவன் வந்து ஆவரேஜ் பவர் கேட்குறான். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராப்ளம் ஆஃப் திஸ் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், டைம் வேரியிங் பவர். ஸோ பவர் வந்து ஒரு வேரியபிள் பவர் கொடுத்துருக்கான். ஓகே, பவர் இஸ் ஈக்குவல் டு 2t. ஸோ is applied on a particle. So power of 2t is applied on a particle of mass m. Find the kinetic energy velocity as a function of time. Kinetic energy கேட்குறான், velocity கேட்குறான் as a function of time. Average power over a time interval of t equal to 0லேருந்து t equal to t. ஸோ ஆவரேஜ் பவரும் கேட்குறான். ஸோ ஆவரேஜ் பவர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2t கொடுத்துருக்கான், ஆவரேஜ் பவர் ஓவர் அ டைம் இன்டர்வல் ஆஃப் 0 to t. அதாவது ஃபஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம், தென் we can try to find what ஆவரேஜ் பவர். ஸோ நல்லா கவனிங்கப்பா, இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் தான் கொடுத்துருக்கான். பவர் இஸ் ஈக்குவல் டு 2tன்னும் போது பவரோட இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட டெஃபினேஷன் இருந்தது dw/dt. ஸோ பவர் கொடுத்துட்டான் 2tன்னு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இன்டெகிரேட் பண்ணுறேன் 0 to t 0 to w. I will get the total work done in time what, t. So this is the work done in time t. So t square is the work done. Okay, அதாவது என்னென்னா ஏதோ ஒரு மாஸ் மேலே பவர் ஆஃப் 2t is been acting, பவர் ஆஃப் 2t. அப்போ அப்படி ஆக்ட் ஆகணும்னா இது மேலே என்ன ஆயிருக்கணும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஃபோர்ஸோட ஒர்க் டன் இது. ஓகே, சரி, ஒரு ஆப்ஜெக்ட் பவர் ஆக்ட் ஆகணும்னா அது மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கணும்ல, அந்த ஃபோர்ஸ் தான் WF நான் எடுத்துக்கிறேன்னு வைங்க. ஸோ அந்த ஃபோர்ஸோட ஒர்க் டன் t ஸ்கொயர். ஸோ அதர் ஃபோர்ஸஸோட ஒர்க் டன்லாம் இல்லை. ஸோ அக்கார்டிங் டு த ஒர்க் எனர்ஜி தியரம் அதர் ஃபோர்ஸஸோட ஒர்க் டன் எல்லாமே என்னது 0. ஐ டோன்ட் நோ, எம்ஜிலாம் ஆக்ட் ஆகிருக்கும், பட் அது எல்லாமே 0. வெறும் ஒர்க் டன் பை
see அதுதான் assumption. Okay, அது மாதிரி தான் நம்ம assumption பண்ணிக்கணும். Work done by force F is equal to half mv square. So work done, இது வந்து work done by force F is equal to change in kinetic energy இல்லையா. இனிஷியலாக ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஷினில் கொடுத்துருக்கான் இல்லையா. ஓகே, ஸோ கொஷினில் கொடுக்கல, பட் எஸ் வி கேன் அஸ்யூம் தட். ஸோ பார்ட்டிகல் is starting from rest, right? So what is the final kinetic energy? 0. So kinetic energy, initial kinetic energy 0. So final kinetic energy half mv square. So kinetic energy of the particle வந்து என்னவா இருக்கும் நம்மளுக்கு? t square. Kinetic energy is equal to wf ன்னு வந்திருக்கு, which is nothing but t square தானே. So this is the kinetic energy அவன் கேட்ட கொஸ்டினில். ஸோ kinetic energy தெரிஞ்சுன்னா ஸ்பீட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? half mv square கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get speed is equal to what? நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் பை m ஹோல் பவர் 1/2ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் I'll get கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுறேன். t ஸ்கொயர் வெளில எடுத்தோன்னா t வரும் ரூட்லேருந்து. ஸோ திஸ் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல், ரைட்டா? இப்போ வந்து ஆவரேஜ் பவர் கேட்டிருக்காம்பா. ஆவரேஜ் பவர் ஓவர் அ டைம் இன்டர்வல் ஆஃப் 0 to t. ஸோ திஸ் இஸ் மை டைம் டேக்கன். திஸ் இஸ் த டோட்டல் ஒர்க் டன். டோட்டல் ஒர்க் டன் இன் டைம் t என்னது? Total work done in time t என்னதுப்பா? t ஸ்கொயர் தானே. ஸோ t ஸ்கொயர் பை t, தட் இஸ் இனிஷியல் டைம் மைனஸ் ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் t. ஸோ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீன்னு வருது. ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தான்? p is equal to 2t. பட் ஆவரேஜ் பவர் எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? டீன்னு வந்திருக்கு. புரியுதா? கம்பேரிங் வித் இன்ஸ்டன்டேனியஸ் பவர் 2t, நம்மளுக்கு ஆவரேஜ் பவர் என்ன கிடச்சிருக்கு? t. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். தென் யூ வில் கெட் மாஸ்டர் இன் பவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. கிட்டத்தட்ட 12 hours ஆச்சு இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோ இதோட இந்த சாப்டர் ஒர்க் எனர்ஜி பவர் முடிஞ்சிருது. நான் நெக்ஸ்ட்டு சாப்டரில் உங்களை மீட் பண்ணுறேன் சர்க்குலர் மோஷனில். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட். பை.